வாழ்க வளமுடன். நம்ம நேரா நம்மளுடைய பதிவுக்கே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது நம்ம 7 சக்கரங்களின் மருத்துவ விஞ்ஞான அடிப்படையில் நான் பேச போறேன். அதனால இது எல்லாமே கொஞ்சம் புதுசா தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அதனால நிறைய கேள்விகளை கேட்க வேண்டியது உங்களுடைய இதா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கையை அறவாழ்வு வாழ்வதற்கும் இறை அடைவதற்கு தான். அதற்கு ஒரு முக்கியமான பகுதியாக இருப்பதுதான் அந்த சக்கரங்கள். அதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னாக்க, நமக்கு நம்ம உடல் தனியாக, இந்த பிரபஞ்சம் தனியாக தெரிகிறது. ஆனால் உண்மையில் நேனோ சயின்ஸ் அப்படின்னு இருக்கு. அதில் நம் உடல் இல்லவே இல்லை. நம் கண்களுக்கு தெரியும் இந்த உடல் உண்மையில் இல்லை. அது இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது பிரபஞ்சத்தை இணைத்து கொடுப்பவைகள் நம் சக்கரங்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது நம்ம யோகாவுக்கு வரும்போது நம்மளுடைய எண்ணங்களை ஒரு நிலைக்கு மேலாக கொண்டு சென்று உணர வேண்டும். அதுக்கு தான் நான் இந்த படம் போட்டிருக்கிறேன். உண்மையில அந்த உருவம் இல்லை. அது இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கிறது. அந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து இந்த 7 சக்கரங்களும் நம்மை நடத்தி கொண்டிருக்கின்றது. இப்போ நம்ம சயின்ஸ் ஆஃப் செவன் சக்கரஸ் போறோம். ஏன்னா சக்கரங்கள் என்ன சுத்திட்டே இருக்கும். பொதுவா நம்மளுடைய பொதுவான விஞ்ஞானம் நம்மளுடைய பருவுடலை பற்றியும் நம்மளுடைய மனதை பற்றியும் இருக்கும். ஆனா இந்த 7 சக்கரங்களினுடைய விஞ்ஞானம் நம்மளுடைய ஆழ்மனதினையும் நம்மளுடைய சூக்கும சரீரத்தையும் இணைத்து செயல்படுகிறது. ஆழ்மனதையும் சூக்கும சரீரமும் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து இயங்குகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அப்போ இந்த ஆகாஷ் எனர்ஜியை நமக்கு உடம்புக்கு கொண்டு கொடுக்கிறது இந்த சக்கரங்கள். சக்கரங்கள் மூலம் நம்ம தியானம் செய்யும் பொழுது நமக்கு ஆகாஷ் எனர்ஜி கிடைக்கிறது. அதே சமயத்தில் நம் உடலில் இருக்கும் உயிர் சக்தி நம்மளுடைய வித்து குழம்பிலிருந்து வருகிறது. அந்த வித்து குழம்பிலிருந்து வரும் சக்தி உயிர் சக்தி காந்த சக்தியாக மாறி நம்மளுடைய சக்கரங்களில் வேலை செய்கிறது. அதாவது அதான் பயோ மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்த சக்தி உடலில் இயங்கும் சக்தியாக மாறும் பொழுது அதுக்கு பேர் பயோ மேக்னட்டிசம் என்று சொல்லுவாங்க. அதுதான் ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோன்ஸ் தான் அந்த சக்கரங்கள் உருவாக்குது. அதுதான் நம்மளுடைய மனதையும் உடலையும் சேர்த்து இயங்குவதற்கு உதவும் ஹார்மோன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி, ஹார்மோன்ஸ் இருக்கு. அது ஜீவகாந்தத்திலிருந்து வரும் ஒரு சக்தி. அது உடலுக்கு வேண்டிய சக்தியாக சக்கரங்களினால் மாற்றப்படுகிறது. அந்த சக்திக்கு பேர் தான் ஹார்மோன். அது நமது மனதையும் உடலையும் ஆட்டுவிக்கிறதுங்கிறது தான் இதனுடைய பொருள். இடையில யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க என்னை தடுத்து கேட்டா நல்லா இருக்கும். ஏன்னா நானா இங்க பார்த்து பேசிட்டு இருந்தாக்க போர் அடிக்குது. இடையில யாராவது ஒரு கேள்வி கேட்டா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. ரைட். இப்போ மூலாதார சக்கரம். இப்ப எல்லாருமே படிச்சிருக்கீங்க. உங்க எல்லாத்துக்குமே மூலாதார சக்கரத்தை பத்தி தெரியும். அந்த மூலாதார சக்கரம்னா மூலாதார சக்கரத்துல என்னென்ன இருக்கு? இடநாடி, பிங்கள நாடி, சுஷ்மன நாடி, இவை அனைத்தும் இங்கிருந்து தான் உருவாகிறது. அது 72,000 நாடிகளும் இந்த மூலாதார சக்கரத்திலிருந்து வருகிறது. அது இல்லாம நம்ம சென் ஜெனட்டிக் சென்டர்னு சொல்லுவோம், மூலாதாரம்னு சொல்லுவோம். அந்த இதுல நமக்கு அது சென்டரா எது இருக்கு? ஜீவகாந்த சக்திக்கு சென்டரா இருக்கு. நம்மளுடைய உயிர் சக்திக்கு சென்டரா இருக்கிறது. வித்து குழம்புக்கும் சென்டரா இருக்கிறது. அதே சமயத்தில் நம்ம இதை தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எதுனாக்க சஞ்சித கர்மா, பிரார்த்த கர்மா இரண்டும் அங்கு பதிவுகளாக இருக்கின்றது. ஏன் அப்படின்னா இந்த பதிவுகளை பற்றி ஏன் ஞாபகத்துல வச்சுக்கணும்னா, நான் மறுபடியும் சொல்றேன். ஏன்னா இதில் நம்மளுடைய ஆத்மாவும் இருக்கிறது. ஆத்மானா என்ன? ஆன்மா. அந்த ஆன்மா நம்மளுடைய முந்தைய பிறப்புகளில் இருக்கும் அத்தனை பதிவுகளையும் கொண்டு இங்கு நம்ம ஜெனடிக் சென்டர் மூலாதாரத்தில் இருக்கிறது. இப்ப இது நம்ம கடந்த வாழ்க்கையை இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கிறதுங்கிறத நம்ம மூலாதார சக்கரத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நம்ம சக்கரங்கள்னு படிக்கும்போது டக்குன்னு
அது மண்ணோடு கலந்தது, புதையலுக்கும் கலந்ததுன்ட்டு நம்ம வேற விதமா போறோம். ஆனா அந்த மூலாதாரத்தில் என்னென்ன இருக்கிறதுன்னு பார்த்து அத்தனையும் இயக்குவது இந்த சக்கரங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பாருங்க, இப்ப வந்து மண்ணில் போட்ட விதை இப்படிதான் இருட்டுல வந்து விளைந்து வெளியே வருகிறது. அதனாலதான் நிறைய பயிர்கள் எல்லாம் மண்ணிலிருந்து முளைப்பதால் அந்த மண்ணிற்கு பெயர் வந்து தாய் மண். அதே மாதிரி மனிதன் இருட்டில் தாயினுடைய கருவறையில் இருந்து வெளிச்சத்திற்கு வருகிறான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நாம் கருவிலிருந்து வெளியே வருவதும் ஒண்ணுதான். மற்ற பிளான்ட்ஸ், தாவரங்கள் எல்லாம் பூமியிலிருந்து வெளியே வருவதும் ஒண்ணுதான். என்ன, அடியிலிருந்து முளைத்து வெளி உலகிற்கு வெளிச்சத்திற்கு வருகின்றன. அப்போ வெளி உலகத்துக்கு வரும்போது முதல்ல அந்த குழந்தை எப்படி இருக்கும்? கரு, ஒரு சின்ன கரு, மூளை வளர்ச்சி கொண்டு இல்லாத அது இருக்கும். அந்த கருவிற்குரிய ஒரு மூளை வளர்ச்சி இருக்கும். அந்த இடத்துல தான் மூலாதாரம் வேலை செய்கிறது. அப்போ மூலம் அப்படின்னா அதனுடைய வேர், ஆரிஜின். ஆதாரம்னா அதுதான் நமக்கு வந்து பேசிஸ். அந்த ஆதாரத்தை கொண்டு, மூலத்தின் ஆதாரத்தை கொண்டுதான் நம்மளுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா மூலம் அப்படின்னா நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அண்ட் ஆன்மா. அந்த ரெண்டும் தான் நம்மளுடைய கடந்த காலத்தையும் இந்த காலத்தையும் இணைப்பது. அதான் இறந்த காலத்தை இணைக்கிறதுக்கு சஞ்சித கர்மாவை இணைக்கிறது. இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருந்து நமது வாழ்க்கையை நடத்துகிறது. ஆகையால் இது மூலாதாரா. இது சுத்தமான தமிழ் வார்த்தை. மூல ஆதாரம், அதான் தமிழ் வார்த்தை. அதனால வேற வேற இதுல வச்சுக்க வேண்டாம். ரைட். அடுத்தது, நம்ம பொதுவா மூலாதாரம்னா எங்க இருக்குதுன்னு சொல்றோம்? எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவில் இருக்கிறது. அது 2 இன்ச்சஸ் உள்ள இருக்குன்னு நம்ம படிச்சிருவோம். ஆனா அது உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படிங்கறத கேள்வி. இருக்குது. மூலாதார அந்த அது கருவாய்க்கு போக முன்னாடி இந்த குண்டலினி சக்தி அப்படின்னாக்க, இந்த குண்டலினி சக்திங்கிறது தமிழ் வார்த்தை. நீங்க இது புரிஞ்சுக்கணும். குண்டி அப்படின்னாக்க இதுதான் குழந்தையினுடைய குண்டி. நம்ம சொல்லுவோம் குண்டிய கழுவுங்கன்னு சொல்லுவோம். புரியுதா? அந்த குண்டி, அந்த குண்டியில் இருக்கும் அந்த நாகசக்தி, சர்ப்ப சக்தி தான் குண்டலினி சக்தி. அதுதான் நம்ம மூலாதாரத்தில் இருக்கும் சக்தி. அதுதான் வந்து நம்ம சக்கரங்களின் மூலம் மேலே ஏற்றுகிறோம். அப்போ இந்த குண்டா மாதிரி இருக்கும் நம்மளுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கும் சக்திக்கு பேர் தான் குண்டலினி சக்தி. இது வந்து வேற வேற விதமா எல்லாம் பிரிச்சுட்டு, ஏன்னா ஆரியர்களுடைய அந்த பாதிப்பால் நம்மளுடைய தமிழ் இப்படி மாற்றப்பட்டிருக்கிறதுங்கிறத நான் சொல்ல வரேன். ரைட். இடையில ஏதாவது டவுட் இருந்தா தயவு செய்து கேளுங்க. இப்போ அந்த மூலாதாரத்தை பத்தி நாங்க அனாட்டமியில அந்த தோலை கிழித்து உள்ள பார்க்கும் பொழுது நம்மளுடைய அடிப்பகுதி எப்படி இருக்குங்கிறத இந்த படத்துல பார்க்கிறோம். அந்த சென்டர்ல இருக்கிறது வந்து பெரினியல் பாடி. அந்த பிங்க் ஏரோ இருக்கும். அந்த பிங்க் ஏரோ காமிச்சிட்டு இருக்கிற இடம் தான் வந்து பெரினியல் பாடி, சென்ட்ரல் டெண்டன். இதுதான் வந்து மூலாதாரம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். முன்ன எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? அது அந்த மாதிரி ஒரு பாவனை தான் செஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு இடம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். விஞ்ஞான பூர்வமாக மூலாதாரத்திற்குரிய ஒரு நடுப்பகுதி இருக்கிறது. அதான். அப்போ இதுல இது ஆண்களினுடைய படம், இது பெண்களினுடைய படம். அப்போ இதுல என்ன ஆகுதுன்னா, இங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு அதை சுத்தி இருக்கிற அத்தனை தசைகளும் வந்து அது இணையும் இடம். அப்போ அது ஒரு க்ளோஸ்ட் இடம். அடியில வந்து இது க்ளோஸ் பண்ணி அத்தனையும் இணைந்து ஒரு மூல பாயிண்டாக இருக்கிறதுனால அது மூலாதாரம். இங்கிருந்து தான் எல்லா நாடிகளும் மேலே செல்கிறது. இப்போ ஆண்கள்ல கருவாய்க்கும் எருவாய்க்கும் நடுவில் இருக்கிறதுங்கிறது கரெக்ட். இதுதான் வந்து நான் வலது பக்கம் போட்டிருக்கேன். அதே சமயத்துல இடது பக்கம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த மாதிரி இல்லை. பெண்களுக்கு கர்ப்பப்பையின் வாயில் மூலாதாரம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் சயின்ஸ். ரைட். இப்ப சந்தேகம் வந்தா இப்ப இடையில கேளுங்க. ரைட். இப்போ நம்ம இதுல வந்து இந்த சக்கரங்களை பற்றி படிக்கும்போது மூலாதாரத்திற்கு உரிய
எண்டோக்ரைன் கிளாண்ட் எது அப்படின்னாக்க டெஸ்டிஸ் அண்ட் ஓவரின்னு போட்டிருப்பாங்க. அது தவறு. நான் வேற புத்தகங்கள்ல கூகுள்ல எல்லாம் படிக்கும் பொழுது மூலாதாரத்திற்கு உரிய எண்டோக்ரைன் கிளாண்ட் சுரப்பி வந்து சுப்ராரீனல் கிளாண்ட் இல்லைன்னா அட்ரினல் கிளாண்ட். இதுதான் இங்க நான் படம் போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ மறுபடியும் நான் வரேன். இந்த நம்ம பொது பார்த்தா நமக்கு வந்து மூலாதாரம் கீழ் பகுதியில் இருக்கு. ஆனா அட்ரினல் கிளாண்ட் மேல இருக்கு. டெஸ்டிஸ் ஓவரிஸ் எல்லாம் கீழே தான் இருக்கு. டெஸ்டிஸ் ஓவரிஸ் கீழே இருக்கிறதுனால மூலாதாரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அட்ரினல் மேல இருக்கிறதுனால அதை வந்து சுவாதிஷ்டானத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. உண்மையில நாம கருவில் இருக்கும் பொழுது 6வது வாரம், 7வது வாரம், 8வது வாரம், 9வது வாரத்துல என்ன ஆகுதுன்னா இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் இது சுரப்பி கீழே அடியிலிருந்து மேலே நகர்கிறது. அதனால 6 வார கருவில் பார்த்தால் இந்த சுரப்பி இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து கீழே தான் இருக்கு. 7வது வாரம், 8வது வாரம், 9வது வாரம் வரும்போது தான் அது மேல போகுது. அதே மாதிரி டெஸ்டிஸ் ஓவரியினுடைய இடம் கருவுல மேல இருக்கும், குழந்தை வளர வளர கீழே வந்து விடுகிறது. அதனால உள்ள நடக்கும் அந்த வித்தியாசத்தை மற்றவர்கள் புரியாததுனால அட்ரினல் கிளாண்டை வந்து சுவாதிஷ்டானத்துக்கும் டெஸ்டிஸ் ஓவரியை வந்து மூலாதாரத்துக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு கரெக்ஷன். நீங்க படிக்கும்போது இல்லைன்னா கேள்வி பதில் வரும்போது மறுபடியும் அந்த கேள்வியை கேளுங்க. ரைட். இப்போ இந்த அட்ரினல் கிளாண்ட் சூப்பராஜினல் கிளாண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா இந்த வட்ட வட்டமா மேல போட்டிருக்க பாருங்க படங்கள், இதெல்லாம் தான் ஹார்மோன்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் மினலரோ கார்டிகாய்ட்ஸ்ங்கிறது வந்து உப்பு சக்தி, நீர் சக்தி ரெண்டும் இணைந்தது. அடுத்தது வந்து குளுக்கோ கார்டிகாய்டுங்கிறது வந்து கார்டிசால். அது நம்ம உடம்புக்கு உணவை கொடுக்கும் பொருள். அந்த உணவும் அடுத்தது வந்து கடைசியில கேட்டிகாலமைன்ஸ் ஒன்று இருக்கும். அது வந்து அட்ரினலின் நார் அட்ரினலின் இந்த ரெண்டும் தான் பிறந்த குழந்தைக்கு மிகவும் முக்கியம். ஏன்னா பிறந்த குழந்தை நான் மறுபடியும் வரேன். பிறந்த குழந்தைக்கு பொதுவா என்ன வேணும்? உணவு வேணும். அது அம்மாவுடைய பால்ல இருந்து வரும். அதுதான் இந்த கார்டிகோஸ்டீராய்டுல இருந்து வர்றது. அப்புறம் குழந்தைக்கு பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு தான் அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின். இதுதான் மூலாதாரத்திற்கு தேவையானது. இது இரண்டும் இருக்கும் வந்து அட்ரினலின் கிளாண்ட். அப்போ இங்க பாத்தீங்கன்னாக்க சுகர், சால்ட், செக்ஸ். செக்ஸினுடைய உற்பத்தி ஸ்தானம் குழந்தையா இருக்கும்போது அதுக்கு செக்ஷுவல் ஃபீலிங் இருக்காது. அந்த செக்ஷுவல் ஃபீலிங்க்கு உருவாக்கக்கூடிய இது வந்து இங்கே இருக்கிறது. ஆனால் அது வேலையில் இல்லை. அது குழந்தை வளர்ந்து பெரிய குழந்தை ஆகும் பொழுதுதான் அது வேலைக்கு வருது. ஆகையால இது இங்க வந்து ஒரு சப்சிடைஸ்டு லெவல்ல இருக்குன்னு அர்த்தம். அந்த சுகர் சால்ட் அந்த குழந்தையை காப்பாத்துது. பக்கத்துல அட்ரினலின் வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா புரியும். நம்ம ஏதாவது பேராபத்து வந்தா நகர்றதுக்கு. இப்போ ஒரு சிங்கம் வந்தா அதை நம்ம ஒண்ணு எதிர்த்து போராடலாம், இல்லைன்னா தப்பிச்சு ஓடலாம். எதிர்த்து போராடுறதுக்கும் சக்தி வேணும், தப்பிச்சு ஓடுறதுக்கும் சக்தி வேணும். அந்த ரெண்டையும் கொடுப்பது அட்ரினலின். அப்ப இந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னாக்கா பசி எடுக்கும் போது அழுகுது. அதுதான் வந்து அட்ரினலின் ஆரோடலின். அது தன்னை காத்துக் கொள்கிறது. அழுகும்போது நம்ம உணவு கொடுத்த பால் கொடுத்த என்ன ஆகுது? படுத்து தூங்கிடுது. அப்போ அதுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைத்து விட்டது. ஒரு விதத்துல பார்த்தா ஒரு குழந்தைக்கு இதுதான் விஷயம். அதனாலதான் மூலாதாரத்திற்குரிய கிளாண்ட் வந்து அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து இப்ப நிறைய நான் ஒரு விஷயத்த புதுசா சொல்லியிருக்கேன். அதனால டவுட் இருந்தா மறுபடியும் கேளுங்க. இந்த சுவாதிஷ்டான சக்கரா, இதுக்கு வந்து உண்மையான பேர் வந்து சுக்கிலஸ்தானம். சுக்கிலம் இருக்கக்கூடிய ஸ்தானம் சுக்கிலஸ்தானம். அது வந்து ஆரியத்துல அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சுவாதிஷ்தானம்னு பண்ணிட்டாங்க. சுக்கிலஸ்தான சக்கரா அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், சுக்கிலத்தை சார்ந்தது. அப்ப இந்த செகண்ட் சக்கரா வந்து பெல்விக் ஏரியாவில் இருக்கு. இது வந்து நம்மளுடைய பிறப்புறுப்புகளை உருவாக்குவதற்குரிய உறுப்புகள் இருக்கும் இடம் வந்து இது சுக்கிலஸ்தானம். அப்போ இந்த சுக்கிலஸ்தானத்துல என்ன அப்படின்னாக்க அதாவது மூலாதாரத்தில் இருக்கும் பசி வந்து உணவு பசி.
அதுக்கு பசி, அந்த உணவு இருந்தால் போதும். சுக்கிரஸ்தானத்தில் வரும் பொழுது வருவது உடல் பசி. அதான், அதாவது மாற்று ம், மனிதர்களோட ஆண் பெண் உறவுக்கு ஆசைப்படும் ஒரு இது. ஆனா இங்க இருக்கும் அந்த ஆசை ஒரு எல்லை கட்டியது. அது காதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு கடவுள் மேல் இருக்கும் காதல். அது எல்லை கட்டாத பரந்த ஒன்று. கீழ்த்தரமான இந்த இன்னொரு ஆணோட பெண்ணோட வைத்துக் கொள்ளும் ஆசை எல்லை கட்டிய ஆசை. ஆனால் இது எல்லோருக்கும் மனிதருக்கு உரியது. அதனால கீழே இருப்பது உணவு பசி, இங்கு இருப்பது உடல் பசி. இது எப்படின்னாக்க, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவில் இருக்கும்போது ஆணும் பெண்ணும் ஒரே இதாக தான் இருந்தது. அது வளர வளரதான் ஆணும் பெண்ணும் பிரிஞ்சு ஆணாகவோ பெண்ணாகவோ பிறக்கிறது. ஆனாலும் ஒவ்வொரு மனிதரின் உடலிலும் பெண்களின் உடலில் ஆணின் குரோமோசோம் இருக்கிறது, ஆண்களின் உடலில் பெண்களின் குரோமோசோம் இருக்கிறது. அதனால்தான் நம் ஆண் பாதி பெண் பாதி இரண்டும் இணைந்ததுதான் நாம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சுவாதிஷ்டானம் சுக்லஸ்தானத்துல ஆண் பெண் இணையும் அந்த நிகழ்ச்சியை சிற்றின்பம் அப்படின்னு கூறுகிறாங்க. அதே சமயத்துல நம்ம இறையை உணர்ந்து அந்த இறைவனோடு அடைவதை பேரின்பம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் சுக்கிலஸ்தானத்தில் நடக்கும் இந்த விஷயத்தை ஏன் சிற்றின்பம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இங்கேயும் நாம் அந்த கடவுளை தரிசிக்கிறோம். கடவுளை தரிசிக்கும் இடமெல்லாம் இன்பம்தான். ஆனால் இங்கு ஒரு ஒரு வினாடியில ஒரு பகுதி தான் அந்த கடவுளின் உணர்வு வருகிறது. பேரின்பத்தில் எப்பொழுதுமே கடவுளின் உணர்வோடு இருக்கிறோம். அது எப்படின்னா, பொதுவா நமக்கு என்ன இருக்குது? ஆணவம் இருக்கு, ஆதிக்கம் செலுத்தணும்னு இருக்கு. இது நமது நமதுன்னு அந்த அப்சஷன், எதை பார்த்தாலும் நமதுன்னு சொல்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா ஒரு ஆணும் பெண்ணும் செக்ஸ்ல இணையும் போது அந்த இடத்துல ஆணவம் மறைந்து விடுகிறது, ஆதிக்கம் மறந்து விடுகிறது. அங்க இருப்பது ஒன்லி ஒன், காதல், அன்பு. அந்த லெவல்ல எப்போ அந்த ஆணவம் இல்லாத ஒரு நிலை வருகின்றதோ அப்பொழுது மனிதன் கடவுளாக மாறிவிடுகிறான். கடவுளின் ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கிறது. தே கெட் தி பெனடிக்ஷன் ஆஃப் தி காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஸ்டேஜ்ல அவர்களுக்கு கடவுளை ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல உணர முடிகிறது. பிறகு மறுபடியும் மனிதனாக மாறி விடுகிறான். இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல உணர்றது தான் சிற்றின்பம் அப்படின்னு கூறுவாங்க. சுக்கிலஸ்தானத்துல இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நாம பேரின்பத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது சிற்றின்பம் என்றால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ரைட். இதுதான் சிற்றின்பம். அந்த சிற்றின்பத்துல அந்த ஆம், மூழ்கி இருக்கும் பொழுது அந்த கடவுள் ஒரு எண்ணங்கள் மனதில் தோன்றி மறைகிறது. இப்ப சுக்கிலஸ்தானத்துல இருக்கிற எண்டோகிரைன் கிளான்ஸ் எதுனாக்க டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி. இது நான் படத்துல காமிச்சிருக்கிறேன். டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி கருவில் இருக்கும்போது மேல இருக்கு, வளர வளர கீழே வந்து விடுகிறது. அதனாலதான் மேல இருக்கிறது கீழே வந்ததுனால இது இரண்டாவதா இருக்கு. கீழே இருந்து மேல போன அட்ரினல் கிளாண்ட் முதலாவதாக வருகிறது. இதுதான் சுவாதிஷ்டானத்திற்குரிய எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ், டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி. இதுதான் சுவாதிஷ்டானத்துக்குரிய சக்கரங்கள். அடுத்தது மணிப்பூரக சக்கரம். இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கிறோம். எந்த இடத்துல இருக்கு, தொப்புள் கிட்ட இருக்கு, எல்லாமே படிச்சிருக்கிறோம். எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம முதல்ல பார்த்தது உணவு பசி, ரெண்டாவது பார்த்தது உடல் பசி. இப்ப நம்ம மூன்றாவது மணிப்பூரத்தில் பார்க்க போறது அதிகார பசி. இந்த பசியை நல்லா கவனிச்சு வச்சுங்க. முதல்ல இருக்கிறது உணவு பசி, ரெண்டாவது இருக்கிறது உடல் பசி, மூணாவது இருக்கிறது அதிகார பசி. இந்த மூணையும் தாண்டி மேல போகும்போது தான் நமக்கு அந்த இறை உணர்வு வர ஆரம்பிக்கிறது. அது அடுத்ததுல பார்க்கலாம். அப்போ மணிப்பூரகத்தில் இருக்கும்போது தான் தனதுங்கிற அந்த ஆணவம் இருக்கும். அப்ப அந்த ஆணவம் இருக்கும் பொழுது, ஆனா இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அறிவு கூர்மை எல்லாமே இருக்கும். ஆனா அது ஒரு குறுகிய நோக்கத்தோடு உரிய அறிவாக இருக்கும்.
அதோடு இங்க அந்த மும்மலங்களும், அது ஆணவம், கண்மம், மாயை, மூன்றும் இது கலந்த இடம்தான் இந்த இடம். அதனாலதான் ஆணவம் மிகுந்த இடமாக இருக்கிறது. அப்போ உதாரணமா நம்ம பாலிட்டிஷியன்ஸையும் அரசியல்வாதிகளையும் விலங்குகளையும் சொல்லலாம். அரசியல்வாதிகள்ல வந்து ஆணவத்தால், அதிகார பசியால் அழிந்தவர்கள் யாருன்னா ஹிட்லர், அலெக்சாண்டர். அவங்க அதிகார வெறி, அந்த அதிகார வெறியினாலே அழிந்தார்கள். அந்த மனிதத்தன்மை இல்லாமல் போய்விட்டது. அதே மாதிரி மிருகங்கள், அப்ப என்ன சொல்லலாம், இந்த ஆணவ பசியை விலங்கினத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். மிருகங்களுக்கு என்ன இருக்கும், எதையுமே அடிச்சு சாப்பிடணும்னு இருக்கும். ஆனா அடிச்சு சாப்பிடணும்னு இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். எப்பவுமே பயந்து பயந்து தான் அது வேலை செய்யும். அதனால அடிக்கும்போது அது போராடி தான் அதனுடைய உணவை பெறும். அதனால இந்த மணிப்பூரக சக்கரம் விலங்கினத்தன்மையை உடையது. அந்த எண்டோகிரைன் கிளான்ஸ் மறுபடியும் சொல்றேன். ஏன்னா நான் இங்க வந்து அந்த உணவு பசி, உடல் பசி, ஆணவ பசி, இந்த மூன்றையும் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இதுவா இப்படி சொல்லிட்டு வரேன். இதுதான் அப்போ மணிப்புரத்துக்குரிய சுரப்பி எதுனா பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸ்ல என்ன இருக்குனாக்க எக்ஸோக்ரைன், எண்டோக்ரைன் சொல்லுவோம். அதாவது எக்ஸோக்ரைன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதையே ஜீரணம் பண்றதுக்கூடிய ஜீரண நீரை இது உருவாக்குகிறது. அது எக்ஸோக்ரைன். எண்டோக்ரைன்ங்கிறது வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸை குறைக்கிறதுக்காக வர்ற இன்சுலின் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்றது. அதனால ஜீரண நீர் வரும்போது எக்ஸோக்ரைன், குளுக்கோஸை குறைக்கும் இன்சுலின் வரும்போது அது எண்டோக்ரைன். அப்போ இன்சுலின் தான் வந்து நம்மளுடைய குளுக்கோஸை குறைக்கிறது. இதுல என்ன விஷயம் அப்படின்னாக்க, அது அந்த ஜீரண நீர் நாம் சாப்பிடும் உணவை ஜீரணம் செய்து அந்த ஜீரணிக்கப்பட்ட அந்த உணவை இரத்தத்திற்கு கொண்டு வந்து, இரத்தத்திற்கு கொண்டு வந்த உணவை நம் உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு செல்களுக்கு உள்ளே செலுத்துவதற்கு உதவுவது. ரத்தத்தில் இருக்கும் குளுக்கோஸை ஒவ்வொரு செல்லுக்கும் உள்ளே செலுத்துவதற்கு உதவுவதுதான் இந்த இன்சுலின். அதனாலதான் அது உணவை எரித்து அது சக்தியாக மாற்றி கொடுப்பதற்கு இந்த மணிப்பூரகம் உதவுகிறது. இதே சக்தி தான் மனிதனுக்கு மூளையில வேலை செய்யும் போது ஆணவ சக்தியாக இயங்குகிறது. இது வந்து உடல் சக்தியாக இயங்குகிறது. அதனாலதான் அக்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க ஒரு அடுப்பு மாதிரி இருக்கு, அங்கு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது. நாம் உண்ணும் உணவெல்லாம் அங்கு சமைக்கப்பட்டு ரத்தத்திற்கு அனுப்பப்பட்டு செல்களுக்கு சக்தியாக அனுப்பப்படுகிறது. இப்ப மணிப்பூரகத்தினுடைய இரண்டை பார்த்துட்டீங்க. மனிதனுடைய ஆதி காசை உடல் சக்தியாக மாட்டும் எண்டோக்ரைன் கிளான்ஸ். இது ரெண்டு விதமா பார்த்துட்டோம். அப்போ இது இது மணிப்புரகம் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, மணிப்புரகம்ங்கிறது தமிழ் வார்த்தை. டைமுக்கு டைம் நமக்கு பசி வரும். ஏன்னா இந்த இன்சுலின் வந்து எல்லா குளுக்கோஸையும் செல்லுக்குள்ள கொண்டு போய் ரத்தத்துல குளுக்கோஸ் குறைஞ்சதுன்னா பசி வரும். அதனால டைமுக்கு டைம் அந்த மணிக்கு மணி அந்த பசி வருவதனால் இது மணிப்புரகம் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இதான் நான் படிச்ச புத்தகத்தில் இருந்தது. ரைட். அப்போ இந்த தேர்ட் சக்கரம் என்ன பண்ணுது, உணவில் இருக்கும் உணவுப் பொருளின் சக்தியை உடல் சக்தியாக மாற்றி கொடுக்கிறது. அடுத்தது வந்து நம்ம போறது வந்து அநாகதம். இது வந்து தமிழ்ல அனல் காத்த சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்றாங்க, இது வந்து நீங்க தியரியில எல்லாம் எழுத வேணா, உங்களுக்கு ஒரு நாலேஜுக்கு தான் சொல்றேன். அனல் காத்த சக்கரம் அப்படின்னாக்க, இந்த சக்கரம் வந்து முதல் சொன்னது பூமிக்கு, ரெண்டாவது சக்கரம் வந்து நீருக்கு, மூணாவது நெருப்புக்கு, இது நாலாவது வந்து காற்றுக்கு. அநாகத சக்கரம் இது வந்து காற்றுன என்ன, பறந்து விரியும் தன்மையை உடையது. அப்போ நம்மளுடைய மனதை விரிவதற்கு உதவுவது. இந்த இடத்துல அநாகதம்ங்கிறது வந்து நமது ஆறாவது அறிவு இங்கதான் உருவாகிறது. விலங்கினத்தன்மையிலிருந்து மனிதனாக மாறும் இடம் அநாகதம். இங்கதான் மனிதன் மனிதனாக இருக்கிறான். விலங்கினங்களுக்கெல்லாம் வந்து கீழே இருக்கிற சக்கரங்கள் இது மூலாதாரம், சுவாதிஷ்டானம் அண்ட் மணிப்பூரகம்.
நமக்கு இருக்கிற மேல இருக்கிறதுல என்னன்னாக்கா விசுத்தி, ஆக்னை அண்ட் துரியம். அதனால மேல இருக்கிற மூணும் கடவுளுக்குரியது, கீழே இருக்கும் மூன்றும் வந்து விலங்கினங்களுக்கு உரியது. நடுவுல மாட்டிட்டு இருக்கிற நான் மனுஷன். அவனுடைய கேரக்டர் நல்ல கேரக்டரா இருந்தா தெய்வீக தன்மைக்கு போவான். அவனுடைய கேரக்டர் சரியா இல்லைன்னா விலங்கினமாக மாறி விடுவான். இங்கதான் நமக்கு ஆறாவது அறிவு உபயோகித்து நம்ம மேல போகணுங்கிறது. அப்போ அனிமல், அதாவது விலங்கினத்தன்மையினுடைய காதல் அப்படின்னு பார்த்தா அது வந்து எல்லை கட்டியது, லஸ்ட், கீழ்த்தரமான ஒரு காதல். அது மிகவும் பவுண்டட், எல்லை கட்டியதுன்னு தான் சொல்லுவோம். அது வந்து ஒரு கீழ்த்தரமான இது. அதே சமயத்துல தெய்வீகமான காதல் அப்படின்னா என்னன்னாக்க எல்லை கட்டி இல்லாத விரிந்து பறந்த ஒரு காதல். அந்த காதல்ல வந்து மனிதன் தன்னையை மறந்து தனது மானவத்தை மறந்து இறைவனிடம் சரணாகதி அடைவதற்கு உதவுவது. இதுதான் வந்து விலங்கினத்திற்கும் இறைத்தன்மைக்கும் இடைப்பட்ட நிலைமை. இது மனிதனாக செலக்ட் பண்ணிக்கலாம். விலங்கினத்தன்மைக்கு போகணும்னாலும் போகலாம், மேல போறனாலும் போகலாம். அதுக்குதான் ஆறாவது அறிவு. ஆனா பொதுவா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, அந்த தெய்வீகத்தன்மை பத்தி நினைக்கிறதே இல்லை. சாப்பாடு தான், சோறு கண்ட இடம் சொர்க்கம், உடல் பசியிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதிகார பசியிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர அந்த தெய்வீக தன்மைக்கு போகணுங்கிறது யாருக்குமே அந்த எண்ணம் இல்லை. ரைட். இப்போ அந்த டிவைன் லவ் வரணும் அப்படின்னாக்க நமக்கு வந்து அந்த விழிப்புணர்வு வேணும். அந்த நுண்மான் நுழை புலன் வேண்டும். நம்ம மகரிஷி வந்து விழிப்புணர்வு என்றால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, நம்மளுடைய தேவை, நம்மளுடைய பழக்கங்கள், நம்மளுடைய சூழ்நிலைகள், இதனால் நாம் வழி தவறி கூட போகக்கூடாது. நம்மளுடைய தேவைகள் நல்லதாக இருக்க வேண்டும், நம்மளுடைய பழக்கங்கள் நல்லதாக இருக்க வேண்டும், நல்ல சூழ்நிலையில் வாழ வேண்டும். அந்த மாதிரி வாழ்ந்து எந்த இடத்திலும் தடம் பெறலாமல் இருப்பதற்கு பேர் தான் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வோடு பர்ஸ்பிகாசிட்டினா இறந்த காலத்தின் அனுபவங்கள், நிகழ்காலத்தின் விளைவுகள், எதிர்காலம், மூன்றையும் இணைத்து ஆராய்ந்து எதிர்காலத்தில் எல்லோருக்கும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு செயலை செய்வதற்கு பெயர்தான் நுண்மான் நுழைப்புலம், இல்லைன்னா பர்ஸ்பிகாசிட்டி. அப்போ நம்ம வந்து தெய்வீக தன்மையை அடைய வேண்டும் என்றால் நமக்கு விழிப்புணர்வு இருக்க வேண்டும், அந்த நுண்மான் நுழைப்புலம் இருக்க வேண்டும். அவேர்னஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஏஜென்ட் ஃபார் சேஞ்ச். அந்த விழிப்புணர்வு இருந்தால்தான் பழக்கத்திலிருந்து நாம் விளக்கத்திற்கு வர முடியும். விளக்கத்திற்கு வந்தால்தான் நாம் இறையை உணர முடியும், மனிதனாக மாற முடியும் என்பது இது. இதுதான் வந்து அநாகத சக்கரம். அப்போ இந்த மாதிரி அமைதியா இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது? ஆணவம் இல்லை. நமக்கு கிடைப்பது ஒன்லி கடவுளின் உணர்வு தான். இப்போ இதுக்குரிய கிளாண்ட் எதுன்னா, ஒரே மீட்டிங் இருக்குன்னு சொல்லிடணும், தைமஸ் கிளாண்ட். ஏன்னா நமக்கு வந்து இதயம் அப்படின்னாக்க நம்மளுடைய அதாவது மூளையை விட இதயம்தான் கருணையும் பாசமும் கொண்டது, தன் நம்பிக்கையை கொண்டது. அதுக்கு வேண்டிய நம்ம உடலுக்கு வரும் அந்த வியாதிகளை எல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு கூடிய ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்றதுதான் வந்து தைமஸ், தைமிக் ஹார்மோன்ஸ். இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை, நான் முன்ன சொன்னதான் முக்கியம். இறைவனாக வரும், அதாவது தெய்வீக மனிதனாக வர வேண்டும், விலங்கினத்தன்மை உள்ள மனிதனாக போகக்கூடாது. அதற்கு விழிப்புணர்வு வேண்டும், நுண்மான் நுழைபுலம் வேண்டும். அடுத்தது வந்து விசுத்தி சக்கரா. இது வந்து சுத்த சக்கரா. அதே தான் வந்து ரொம்ப சுத்தங்களுக்கு தான் விசுத்தி அப்படின்னு போட்டாங்க. அப்ப இதுவும் தமிழ் வார்த்தை தான். விசுத்தி சக்கரால வந்து அந்த இங்க வருகின்ற அந்த விஷயங்களை எல்லாம் இது டைஜஷன் பண்ணி உடம்புக்கு வேண்டிய சக்தியாக மாற்றி கொடுக்கின்றது. விஷத்தை சுத்தம் செய்து கொடுப்பதனால் விசுத்தின்னு கூட சொல்லலாம். இதுக்கு உதாரணம் என்னன்னாக்க, சிவபெருமான் வந்து அமுதத்தை சாப்பிட்டப்போ, அந்த தேவர்களுக்கெல்லாம் அமுதத்தை கொடுத்தப்போ
மிச்சம் இருக்கிற விஷயத்த அவரு குடித்தப்ப தொண்டையில வந்து நின்னுடுச்சு. நீலகண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்ப அதெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தேன். இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்னு. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, நான் இங்க ஒரு இது சொல்லிடுறேன். நம்ம தைராய்டு இருக்கு இல்லையா? இந்த விசுத்து சக்கராவுக்குரிய கிளாண்ட் வந்து தைராய்டு கிளாண்ட். இந்த தைராய்டு கிளாண்டில் வரும் அந்த தைராய்டு ஹார்மோன் தான் நம்ம உடம்பில் இருக்கும் உண்மையான சக்தி. அதாவது இன்சுலின்னால வந்த குளுக்கோஸ் அந்த செல்லுக்குள்ள போய் மைட்டோகாண்ட்ரியாவில் உடலுக்கு வேண்டிய சக்தியாக மாற்றி கொடுப்பது தைராய்டு ஹார்மோன். அப்போ அந்த சக்தியை மாற்றி கொடுக்கும் பொழுது விஷத்தையும் நல்ல சக்தியாக மாற்றி விடுகிறதுங்கிறது தான் உண்மை. உடலில் வரும் நல்ல சக்தியும் உடலுக்கு வேண்டிய சக்தியாக மாற்றுகிறது, விஷத்தையும் நல்ல சக்தியாக மாற்றி உடல் இயங்குவதற்கு உதவுவது தைராய்டு ஹார்மோன். அதனால அந்த காலத்துல எப்படி அது யோசிச்சாங்கன்னு தெரியல. அந்த விஷம் வந்து நம்ம கழுத்திலேயே நின்று அங்கு தைராய்டு கிளாண்டினால் சுத்தப்படுத்தப்பட்டு விடுகிறதுங்கிறது தான் அந்த விஷத்தினுடைய பேர். இப்ப விசுத்தி அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆகாஷ், இது வந்து இந்த பஞ்சபூதங்கள்ல ஆகாசம் தான் இதுக்கு சேர்ந்தது. இது வந்து ஐ தௌ ஐ ஆம் டிவினிட்டி, நான் அந்த கடவுளின் பிரதிபலிப்புங்கிற எண்ணம் இந்த இடத்துல நமக்கு வர ஆரம்பிக்குது. அப்பதான் நம்ம வந்து பிரார்த்தனை செய்யறோம். பிரார்த்தனை செய்யும் போது இந்த ஆணவம் மறைந்து விடுகிறது. அப்ப பிரார்த்தனை செய்யறதுக்கு நம்ம தொண்டையில என்ன வேணும்? வாய்ஸ் பாக்ஸ் வேணும். அதுதான் இந்த வாய்ஸ் பாக்ஸ் இருக்கு. அந்த வாய்ஸ் பாக்ஸ் மூலம் நாம் கடவுளை பிரார்த்தனை செய்து பாடி மகிழும் பொழுது நான் நினைச்சிட்டு இருக்கிறோம், நாம தெய்வீகத்தை நினைத்து பாடும் பொழுதோ, பூஜை செய்யும் பொழுதோ, மந்திரிக்கும் பொழுதோ நாம் தெய்வத்திடம் பேசுகிறோம் என்று நினைக்கின்றோம். இல்லை, தெய்வம் நம்மோடு பேசுகிறது. அந்த பிரபஞ்ச சக்தி நம்மோடு இணைந்து நம் உடலை இயக்க ஆரம்பிக்கிறது. அப்பொழுது அந்த அளவுக்கு மனம் தான் முக்கியம். அப்போ விசுத்தி சக்கரா என்ன? சக்கரா ஆஃப் பிரேயர். இந்த பிரேயர் எல்லாம் பண்ணும் பொழுதுதான் நாம ஆக்னா சக்கரத்துல அந்த மூன்று நாடிகளும் இணைந்து அந்த விழிப்புணர்வு வர ஆரம்பிக்கிறது. அடுத்தது போலாம். அப்போ தேர்ட் சக்கரா, மணிப்பூர சக்கராவில் உணவிலிருந்து சக்தி உருவாக்கப்படுகிறது. போர்த் சக்கரா, அநாகத சக்கரத்தில் என்ன பண்ணுது? வயிற்றில் இருக்கும் அந்த சக்தியை இரத்த குழாய்களின் மூலம் உடலெங்கும் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கிறது. விசுத்து சக்கரா அந்த உடலெங்கும் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கப்பட்ட அந்த சக்தியை உடலுக்கு வேண்டிய இயக்க சக்தியாக மாற்றி கொடுக்கிறது. ஆகையால் இந்த இடத்துல மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி மூன்றும் ஒன்றுக்கொன்று இணைந்து இயங்குவதால் தான் நம்ம உடம்பிலுடைய சக்தி நம்முடைய உடம்பை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அப்பதான் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னாக்க தைராய்டு கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? கொழுப்பு எரியாது. கொழுப்பு எரியலன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி படத்துல குண்டாயிருவாங்க. அப்போ இந்த மாதிரி குண்டா வர்றவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம்? தைராய்டு ஹார்மோன் இருக்கான்னு பாக்குறோம். தைராய்டு ஹார்மோன் இருந்து அந்த மாதிரி டெபிஷியன்சி இருந்தா தைராய்டு ஹார்மோன் கொடுத்தா என்ன ஆகுது? ஒல்லி ஆகுறாங்க. இப்ப என்ன அர்த்தம்? அந்த கொழுப்பை எரிக்கக்கூடிய சக்தி தைராய்டு ஹார்மோன்ல இருந்து தான் வருது. அந்த விஷத்தை எரிக்கும் சக்தியும் அந்த தைராய்டு ஹார்மோனுக்கு இருக்கிறது. எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கீங்க. நிறைய டவுட் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். யாராவது இடையில கேள்வி கேட்டா நல்லா இருக்கும். தொடர்ந்து பேசிட்டே இருந்தா எனக்கு இருமல் வருது. ஓகே. அடுத்தது வந்து, ஆமா நான் பேசுறது கேட்டுட்டு இருக்கு இல்லையா? கேக்குதுங்க ஐயா. கேக்குது, ரைட் ரைட். எல்லாரும் எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்கோம். நிறைய தகவல் கொடுக்குறீங்க. ஏன்னா சக்கராசை பத்தி நிறைய தகவல் எனக்கே தெரியுது இப்பதான். நல்ல ஆமாமா. விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்கய்யா. எனக்கு என்னன்னா, நீங்க நம்ம சொல்லுங்கய்யா. நம்ம ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே அடுத்த ஆ நிலைக்கு போகணும். ஆமா எப்பொழுதுமே நம்ம புத்தகத்துல படிச்சதே இருக்கிறத விட இனி ஆமா. அந்த புத்தகத்தை தாண்டி நான் இதெல்லாம் கூகுள்ல இருந்து தான் எடுத்தேன். நான் வேற எந்த அதான் நாங்க புத்தகத்துக்கும் போகல. புக்ல எல்லாம் இந்த தகவல்லாம் நாங்க பார்க்கல. நானே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நல்லா இருக்கு. நிறைய தகவல் கொடுக்குறீங்க ஒவ்வொரு ஆமா, சக்கராசுக்கும். இது இவ்வளவு ஆழமா இருக்குமா? இது ஆமா, தெரிஞ்சாதானே நமக்கு தவம் செய்யறதுக்கு ஒரு ஆசை வரும் இல்லையா? கண்டிப்பாங்கய்யா. இதெல்லாம் உண்மை. இது நடக்குது. நம்ம ம் சூக்கும ம். உடலில் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சாதான்
ஆமா, நம்ம வந்து மன அமைதிக்கு போய் அதை இயக்க வைப்போம். ஆமா. அதனாலதான் நான் லாஸ்ட் டைம் ஒருத்தர் கேட்கும்போது நிறைய டவுட் கேட்டதுனால தான் நான் இந்த மாசம் இந்த டாபிக் பேசுறேன்னு அவருக்கு சொல்லிட்டேன். ம், அந்த ம், அன்பர் ம். இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. பார்க்கலாம், கேள்வி பதில் சரி. போகும்போது கேள்வி பார்த்துக்கலாம். பதில்ல வருவார் எப்படியும். பார்த்துக்கலாம். இப்போ நீங்க இப்போ தொடருங்க. ஆக்னா சக்கரம். ம். ஆக்னா சக்கரங்கிறது வந்து நம்முடைய ஆறாவது அறிவு, மூன்றாவது கண், அறிவு கண். அப்போ ஆக்னா சக்கரம் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது எங்க இருக்குன்னு தெரியும். இதுதான் வந்து தெய்வீக மனிதனை தெய்வீகமாகவே மாற்றுவதற்கு உதவுவது. ஏன்னா அவன் அநாகதத்திலிருந்து எப்போ விஷயத்துக்கு வருகிறானோ அப்பொழுதே அவன் ஒரு தெய்வீக மனிதனாகிறான். வாயில பாட ஆரம்பிச்சுட்டான், இறைவனை கூப்பிட ஆரம்பிச்சுட்டான். அப்போ கடவுள், அந்த பிரபஞ்சம் இவனோடு பேச ஆரம்பிப்பதுதான் அநாகத சக்கரம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, மூன்று நாடிகளும் இங்கே இணைகிறது. இந்த இடத்துல நாம வந்து சமாதி அடைந்து அந்த உய் அதாவது அந்த உயர் சக்தியை, சுப்ரீம் கான்சியஸோடு, இறை பிரபஞ்சத்தோடு இணைகிறோம். அப்போ ஆக்னாங்கிறது என்ன, இடநாடி வலநாடி பிங்கள நாடி இரண்டும் இணைவதுதான் இங்க ஆக்னா. அதான் தந்திரான்னு சொல்லுவாங்க. தந்திர யோகாங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்க, சுவாதிஷ்டானத்தில் ஆணும் பெண்ணும் இணைவது அங்க அது பொதுவாக நடப்பது. தந்திர யோகாவில் ஆணும் பெண்ணும் இணைவது என்பது பிங்கள நாடியும் இடநாடியும் இணைவதுதான் தந்திர யோகா. இதெல்லாம் நிறைய தப்பா கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. தந்திர யோகாவில் செக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உடலால் வந்த செக்ஸ் இல்ல, அது நாடிகளினால் இணையும் ஒரு செக்ஸ் அப்படிங்கிறது புரியணும். இந்த செக்ஸ்ங்கிற வார்த்தையே நிறைய பேர் வந்து வாயில சொல்றதுக்கே பயப்படுறாங்க. நமக்கு தெரியும் நம் உடல் வந்து ஆண் பாதி பெண் பாதி. இடது பக்கம் வருவது பெண்ணின் நாடி, வலது பக்கம் வருவது ஆணின் நாடி. இந்த இரண்டு நாடிகளும், இந்த ஆணும் பெண்ணும் நாடியும் இணையும் இடம் ஆக்னா சக்கரா. இதுக்கு பெயர் வந்து தந்திர யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல மூன்று நாடிகள் இங்க இணையறதுனால திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திரிவேணி சங்கமம் ரொம்ப ஃபேமஸா இருக்கு இந்தியாவில். 144 வருஷத்துக்கு ஒரு முறை வரும் அந்த சங்கமம் நடந்து கொண்டிருக்கின்றது பிரயாக்ல. கும்பமேளா நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த கும்பமேளாவினுடைய பிரதிபலிப்பு தான் ஆக்னா சக்கரம். அதாவது கங்கா, யமுனா, சரஸ்வதி மூன்றும் இணையும் இடம்தான் பிரயாக், திரிவேணி சங்கமம். அதே மாதிரி அதே இது நம்மளுடைய மூளையிலும் நடக்கிறது. இடநாடி, பிங்கள நாடி, சுஷ்ம நாடி மூன்று நாடிகளும் இணைகிறது. இந்த மூன்றும் இணையும் இடத்தில் பிறக்கும் சக்தி மிகவும் அபரிமிதமானது. அந்த சக்தியை பெறுவதற்காகத்தான் கும்பமேளாவில் இத்தனை பேர் இணைந்து அங்கு அந்த நீராடி அந்த ஏ- தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு வந்து இந்த கும்பமேளாவை பத்தி ஞாபகம் வராது, ஆனா அது நம்மளுடைய ஆக்னாவுக்கு கனெக்ஷன் ஆனது. அப்போ ஆக்னாவில் என்ன ஆகுது, நமது இரண்டு கண்களும் இணைந்து மூன்றாவது கண் திறக்கிறது. அதான் தேர்ட் ஐ, ஞான கண். அதே சமயத்துல நம்மளுடைய வலது மூளையும் இடது மூளையும் பொதுவாக தனித்தனியாகத்தான் இயங்குகின்றன. ஆனால் ஆக்ன சக்கரத்திற்கு வரும் பொழுது பொதுவாக நமக்கு இடது மூளை மட்டும் இயங்கிக் கொண்டிருக்கும். வலது மூளை கொஞ்சம் சிறிது கம்மியாக தான் இயங்கிட்டு இருக்கும். ஆனா இங்க வலதும் இடதும் சேர்ந்து இயங்க ஆரம்பிக்கிறது. அதாவது இடது மூளை வந்து அறிவுக்குரிய மூளை, வலது மூளை வந்து ஞானத்திற்கு உரிய மூளை. அப்ப அந்த அறிவும் ஞானமும் இணையும் பொழுதுதான் ஆங்கன சக்கரத்தில் அறிவும் ஞானமும் இணைகிறது. இடது மூலையும் வலது மூலையும் இணைகிறது. அந்த இணைகின்ற அப்போதான் நமக்கு அந்த இறை உணர்வு கிடைக்கிறது. அப்பதான் நம்ம இந்த பிரம்மாந்திரம், அந்த துரியத்திற்கு போய்விடுகிறோம். துரியத்தில் நாம் இறைவோடு கலந்து விடுகிறோம் என்பதுதான் உண்மை. இப்ப இத்தனை இணைப்புகள் இந்த ஆகு நட்சத்திரத்துல நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது போகும். வந்து ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் சொல்லியிருக்கேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த டைம் இருக்காது. அடுத்தது நம்ம ஆக்ன சக்கரக்குரிய சுரப்பி வந்து
பிட்யூட்டரி கிளாண்ட் இதான் உடம்பையே இயக்கி கொண்டிருக்கின்ற கிளாண்ட். நம்ம உடம்புல எத்தனை பார்ட் இருக்கோ, தைராய்டா இருக்கட்டும், எலும்பா இருக்கட்டும், பிறப்புறுப்புகளா இருக்கட்டும், அட்ரினல் கிளாண்டா இருக்கட்டும், அத்தனையையும் மாஸ்டர் கிளாண்டாக இருந்து நடத்துவது பிட்யூட்டரி கிளாண்ட். ஆகையால் ஆக்னா சென்ட்ரல் இவை இணைந்து நம் உடலையே இயக்கிக் கொண்டிருக்கின்றது. அடுத்தது சகஸ்கார சக்கரா, துரிய சக்கரா. சகஸ்கார சக்கராவுக்கு உரிய கிளாண்ட் பீனியல் கிளாண்ட். அங்க பிட்யூட்டரி பார்த்தோம், இங்க இது பீனியல் கிளாண்ட். அப்போ இந்த பீனியல் கிளாண்டை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பீனியல் கிளாண்ட் மெலட்டோனின் அப்படிங்கிறது சுரக்குது. அது எப்ப சுரக்குதுன்னா நைட்ல 12 மணில இருந்து காலையில 4 மணிக்குள்ள சுரக்குது. ஆகையால் எல்லோரும் கண்டிப்பாக அந்த நேரத்தில் தூங்க வேண்டும். லைட் இருக்கக்கூடாது. இருளில் தூங்கினால் அது நன்றாக வேலை செய்யும். மெலட்டோனின் வந்தா நமக்கு என்ன பிரயோஜனம்? அது தெரிஞ்சாதானே நம்ம செய்வோம். மெலட்டோனினுக்கு 3 வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த நித்ரா தேவி, அதாவது நம்ம அந்த கடவுள், தூக்கத்தின் கடவுள் நம் உடம்பில் இருக்கும் நிறைய விஷயங்களை, குறைகளை நம் தூக்கத்தில் சரி செய்து நமக்கு முழு சக்தியை கொடுக்கிறார். நாம களைப்பா இருக்கும்போது என்ன பண்ணிடுறோம்? படுத்து தூங்கிடுறோம். படுத்து தூங்கி முழிக்கும் போது எப்படி புதிய உற்சாகம் வருது? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மெலட்டோனின். அந்த மெலட்டோனின் தான் நம் உடம்பில் இருக்கும் நிறைய குறைபாடுகளை எல்லாம் களைந்து புது சக்தியை கொடுக்கிறது. இரண்டாவது இது என்னன்னாக்க, இது எப்படி நம்மளுடைய கண்களுக்கு பின்னாடி ரெட்டினான்னு ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற பிரதிபலிப்பு கொடுதோ, அதே மாதிரி மூன்றாவது கண்ணினுடைய ரெட்டினா இந்த பீனியல் கிளாண்ட். இது இரவு எது பகல் எதுன்னு பிரித்து இரவில் மட்டும் வேலை செய்வதற்கான ஒரு சக்தி இதற்கு இருக்கிறது. அதான் இது ரெட்டினா ஆஃப் தி தேர்ட் ஐ. இது பகல் எது இரவு எதுன்னு பார்த்து இரவில் அந்த மெலட்டோனின். மெலட்டோனின் இல்லாமல் டிஎம்டி மாலிகுல்னு ஒண்ணு வருது. நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன். கேக்குதாப்பா? கேக்குதுங்கய்யா. கேக்குதுயா. ஏன்னா எனக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம் நீங்க போர்டில் வந்தது. ரைட், கேட்ட சந்தோஷம். இந்த டிஎம்டி மாலிகுல் என்னன்னா, இந்த படம் என்ன சொல்றது? நம்ம இந்த உலகத்திலிருந்து மறு உலகத்தை பார்ப்பது மாதிரி இந்த படம். நம்ம டிஎம்டி மாலிகுல் நம்மை இந்த மறு உலகத்திற்கு இணைக்கிறது. இது நிறைய இப்ப ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. நம்ம தூங்கும்போது வரும் கனவுகளுக்கெல்லாம் முக்கிய காரணம் இதுதான். ஆனா இந்த பிரபஞ்சத்தோடு நம்மை இணைப்பது இந்த டிஎம்டி மாலிகுல். இதுக்காக 1920 ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அது இன்னும் சரியாக முடியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இதை இது நம்மை ஒரு கனவுலகத்திற்கு எடுத்து செல்கிறது. அந்த கனவுலகம் என்னங்கிறத இப்ப ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. ரைட். இப்ப சகஸ்கார சக்கரம்னா என்னன்னு பண்ணா தலையில இருக்கு தெரியும். அது 1000 இதழ்கள் கொண்டதுன்னு தெரியும். இது பிரம்மரந்திரா அப்படின்னா கடவுளை இப்போது அடையும் வழி, கதவு அப்படின்னு அர்த்தம். ரைட். அப்போ இங்கதான் எல்லா நாடியும் இணைது. எப்படி உலகத்தில் உள்ள ஆறுகள் எல்லாம் சமுத்திரத்தில் இணைகின்றதோ, அதே மாதிரி நம்மளுடைய உடலில் இருக்கும் அத்தனை நாடிகளும் 72,000 நாடின்னு ஒரு சிலர் சொல்றாங்க, மில்லியன்ஸ் ஆஃப் நாடிஸ்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அத்தனையும் இணையும் இடம் சகஸ்கார சக்கரா. அதனால்தான் 1000 பெட்டல்ஸ்னாக்க 1000 இல்லை, ஆயிரக்கணக்கான நாடிகள் இணையும் இடம்தான் சகஸ்கார சக்கரா. அப்போ இந்த சகஸ்கார சக்கராவை நான் முதல்ல சொன்னேன், இடது பிரெயினும் வலது பிரெயினும் இணைந்து ஞானக்கண் திறந்து அங்க உணரும் பொழுது நம்மளுடைய ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைகிறது. அப்பொழுது நமக்கு அந்த முக்தி, அந்த பரவச ஞானம் கிடைக்கிறது. அதான் இது. அப்ப நமக்கு நம்மளுடைய ஆத்மா ஞானமடைந்த ஆத்மாவாக இருந்து நாம் ஒரு ஞானியாக மாறும் இடம்தான் துரியம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.
இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். கேள்வி கேட்கும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. நீங்க ஐயாட்ட கேள்வி கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயாட்ட பேசுங்கம்மா. வணக்கம்மா. வாழ்க வளமுடன்மா. இவன் வந்து விஷம் குடிச்சிட்டு தொண்டையில நின்னுச்சு. ஆ அப்போ அந்த மாதிரி சொன்னாரு. தைராய்டு இருக்கும் போது அது எரிச்சிடுமாயா? நல்லதா கெட்டதுங்களா தைராய்டு? அம்மா, அதை நீங்க எங்காவது ட்ரை பண்ணி பாத்துறாதீங்க. நமக்கு வந்து நீங்க விஷம் குடிச்சீங்கன்னா தைராய்டுல நிக்காது, அது வயித்துக்குள்ள போயிரும், செத்துருவோம். அதான் அது வேண்டாம். எரிச்சிடும்னீங்களா? அதனால கேட்டேன். நல்லதா இல்ல இல்ல. கேட்டேன். நான் அது வந்து சும்மா ஒரு புராணத்தில் இருக்கிற ஒரு கதைக்கும் அதுக்கும் சேர்த்து சொன்னேன் தவிர, நம்மளுடைய ம். வாழ்க்கையில நீங்க விஷம் குடிச்சீங்கன்னா தொண்டையில நிக்குமா, கீழே போகுமா? கீழே போயிடும். கீழே போயிடும், அவ்வளவுதான். அப்புறம் நீங்க மேல போயிருவீங்க, அவ்வளவுதான். ஆ, அது சிவன் கதை நிஜமாவாங்க? சும்மா கதைக்கு தத்துவத்துக்காக சொல்லி வச்சிருக்காங்களா? இல்லம்மா, ஆ, அந்த விசுத்தி சக்கராவை புரிஞ்சுட்டு ஆ, பாருங்க. பேரே வந்து விசுத்தி, விசுத்தி. விஷத்தை சுத்தம் பண்ணும் சக்கரம்னு வரலாம், ம், மிகவும் சுத்தமான சக்கரம்னு சொல்லலாம். ம். சுத்தினா சுத்தமானது இல்லையா? ஆமா. விசுத்தினா விஷத்தை சுத்தம் பண்ணுகிறது, இல்லைன்னா மிகவும் சுத்தமானது, ரெண்டு அர்த்தம் வருது. ம். அதான். ஐயா இன்னொரு கேள்வி கேட்கலாமா? இப்ப கேளுங்கம்மா, அதுக்கு சொல்லுங்க. அதாவது ஆம்பளைங்களுக்கெல்லாம் அந்த செக்ஸ் உணர்ச்சி இல்லைன்னா ஆண்மை ம். பாதிப்பா இல்ல அது உடல்லே வேற எதனா பாதிப்பு இருக்குங்களா? இல்ல, வேற பாதிப்பு வராதுமா. எந்த சக்கரத்துல பாதிப்போ அந்த சக்கரம் தான் இருக்கும். அது ம், ஆண்மையின் பாதிப்புனா அந்த டெஸ்டிஸ்ல தான் அந்த ப்ராப்ளம். ம். அப்ப ஆண்மைதான் ப்ராப்ளம்ன்றீங்களா? ஆமா ஆமா. ம். உடல்ல வேற எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இருக்காது இருக்காது. அது இருக்காது. மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவோம்மா. ஆமா. மலட்டுத்தன்மையா இருக்கிறவங்க ரொம்ப நல்லா தான் இருப்பாங்க. மலட்டுத்தன்மைங்கிறது ஆனா குழந்தை அந்த பிறக்காதப்பதான் கண்டுபிடிக்கும். அந்த இதுவே உணர்ச்சியே இல்லாம அந்த அந்த மாதிரி. உணர்ச்சி இல்லாம இருக்கிறது என்னன்னா, ம். வயசு ஆக ஆக அந்த டெஸ்டோஸ்டிரோன் லெவல் வந்து பிளட்ல குறைஞ்சிட்டே வர வர அந்த உணர்ச்சி இல்லாம போயிடும். ஒரு சிலர் வந்து ஏசெக்சுவல்னு சொல்லுவோம், அவங்களுக்கு பிறவியிலிருந்தே அந்த உணர்ச்சி இருக்காது. அது எப்பவுமே இல்லையா? 20 வருஷம் 25 வருஷமாவே இல்ல. அப்ப இப்படி இருக்குப்பாங்க? அது ஒரு டவுட். என்னால வெளியில கேட்க முடியாம ஒரு டவுட். இப்போ நீங்க பேசவே நான் கேக்குறேன். இது ஆண்களுக்கு தான் அந்த மலட்டுத்தன்மை எல்லாமே ஆண்மை இல்லாத தெரியும், பெண்களுக்கு தெரியாதுமா. உம். ஆண்மை ஏன்னா ஆண்களை தான் ஐயா கேக்குறேன். எங்க ஆண்களுக்கு பொது. அதாம்மா, அந்த டெஸ்டோஸ்டிரோன் கம்மி ஆயிடுச்சுன்னா பொதுவாவே 60 65 வயசு தாண்டும் பொழுது அவங்களுடைய ஆண்மைத்தன்மை மிகவும் குறைந்து விடுகிறது. நான் கேக்குறது 30 வயசுல இருந்தே சொல்றேன். 30 35. 30 வயசுலயும் ஒரு சிலருக்கு வந்து அந்த ஆண்மை குறைவு வருகிறது. உம். ஆண்மை இருக்கும், ஆனா குழந்தை உருவாக்கக்கூடிய அந்த விந்துக்கள் இல்லாம போனா குழந்தை வராது. அது உம். மலட்டுத்தன்மை. ஆண்மை உம். இல்லைங்கிறது வந்து அந்த மனசுல அந்த ஆசையே வராம போறது தான் வந்து ஆண்மை இல்லாம போறது. உம். இன்னொன்னு வந்து ஆண்மை, அந்த மனசுல ஆசை இல்லை ஆனா அவனால அந்த உடல் உறவு வைக்க முடியுங்கிறது ஒண்ணு, உம். மனசுல ஆசையும் இல்லை உடல் உண்டு வைக்க முடியாதுங்கிறது ஒண்ணு. அது மாதிரி அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதான். ஆஹ் ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு இது ரொம்ப பெரிய நாளா சம்மா. டவுட். இது வந்து நாங்க தனியா ஆண்ட்ராலஜின்னு தனியா ஒரு சப்ஜெக்டே படிக்கிறோம், தனி டிகிரியே இருக்கு. அப்படிங்களா? ஆமா. எனக்கு ரொம்ப நாளா டவுட் ஐயா. நான் டாக்டர் கிட்டயும் போய் இட்டுட்டு போல. எனக்கு அது சரி இல்ல இல்ல, அப்படியே டாக்டர் கிட்ட போய் நீங்க டிஸ்கஸ் பண்றது நல்லது எப்பவுமே. இப்ப மனதுல வயசாயிடுச்சு. வயசாயிடுச்சுனாலும் உங்களுக்கு கேட்கலாம், தப்பு இல்லை. ம், ம். நன்றிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஆ, ஆண்மை குறைவை போக்க வைக்கிறதுக்கு சில மருந்துகள் இருக்கு. இருக்கு. ஆ, ம். இருக்கு. அதை பத்தி இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல இப்போ. அப்ப இருந்த இதுக்கு இப்ப இருக்கிற வயசுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கோம். அது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை தேவை. அப்படின்னா உங்களுடைய பார்ட்னருக்கு உங்களுடைய மனத்தை வச்சுதான் நம்ம டிசைட் பண்ண முடியும்.
ம். அவருக்கு ஆசை இருந்து உங்களுக்கு இல்லைன்னா அது ம். வீட்டுல சிக்கல் வரும் இல்லையா? ம். அப்படியே அதனால தள்ளி இது நானு வந்து ஒரு டாக்டர். டாக்டரோட உட்கார்ந்து நேரா பேசினாதான் நிறைய விஷயம் முடியும். நிறைய விஷயம். ஆமா. நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு மனசுல 20 வருஷமா 25 வருஷமா பாரம் கேட்கணும் யார்கிட்டனா இது அப்படின்ட்டு. இல்லம்மா, டாக்டர் அந்த கன்சல்ட் பண்ணிருங்க. எனக்கு கிடைக்கல. கன்சல்ட் பண்ணிருங்க. ஆ, முடிஞ்சா என்னுடைய போனுக்கு போன் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் வந்து எனக்கு நம்பர் கொடுங்களேன். ஆ, எழுதிக்கிறீங்களா? இன்பாக்ஸ்ல போட்டுடுங்க, நான் ஃபோன் பண்றேன். சரிம்மா. இப்ப ஆ, நான் பேசிட்டு இருக்கனால அங்க போடுறது கஷ்டம். ஆ, யாரா பேப்பர்ல எழுதிட்டீங்கன்னா நல்லது. ஐயா அப்படிங்களா? நீங்க சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். எழுதிக்கிங்கம்மா. 98 98 427 427 428 428 427. 427 ஐயா, எந்த நை நேரத்துல ஃபோன் பண்ணலாங்க? என்னம்மா? எந்த நேரத்துல உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம்? இல்லம்மா, ராத்திரி 10 மணி தான் பெஸ்ட். நைட்டு. இன்னைக்கு பேசட்டுங்களா? ஏன்னா இல்ல பேசட்டுங்களா? இரவு 10 மணி அப்பதான் நான் ஃப்ரீயா இருப்பேன். அதான் அப்பதான் நான் இறங்கி நாளைக்கு பேச. படிக்கிறதெல்லாம் அப்பதான். ஓகே. ஐயா நம்பர் சொல்றேன்னு பாத்துக்கிறேங்க. 98 ஆ 427 ஆ 428 ஆ 427 இல்ல 27. 27. அவ்வளவுதான். 428 ஓ 27. ஓகே அவ்வளவுதான். சார். ஓகே, வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா உங்க கேள்விக்கு. ரொம்ப நிறைய இது நன்றி. பேருக்கு கரெக்டா நம்பர் நிறைய கரெக்டா பேருக்கு இது இருக்கு. பதில் கிடைச்சிருக்கும். ஆமா, ஆ, வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக நித்யா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா நான் பிரம்ம ஞானம் முடிச்சுட்டேன். எனக்கு இப்போ சரிம்மா. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணியாச்சு, சர்ஜரி. சரி. அப்புறம் நான் தியானம் எல்லாம் பண்ணல. அதுவும் 9 மையந்தாவும் சுத்தமா பண்ணல. சாந்தியும் துரியம் தான் நான் நேரம் இருக்கும்போது பண்றேன். இப்போ ஆ எனக்கு சந்தேகம் என்னன்னா, நான் 9 மையந்தாவும் பண்ணும்போது சுவாதிஷ்டான சக்கரம் வந்து பழைய மாதிரி ஆக்டிவேட் ஆகுமா? ஏதாவது கஷ்டம் வருமா? அது இல்லம்மா, சம்பந்தமா விஷயங்கள் இல்ல இல்ல, கேட்கணும்னு சொல்றேன். நீங்க அதை பத்தி எதுவும் கவலைப்படாது. உங்க பாட்டுக்கு நீங்க தவம் பண்ணிட்டே இருங்க. இன்னும் பண்ணவே இல்ல ஐயா. இன்னும் நான் சர்ஜரி முடிஞ்சு பண்ணுங்க. 9 மையந்தாவெல்லாம் நான் இல்ல, டச் பண்ணவே இல்ல. கர்ப்பப்பை எடுக்கிறதுனால ஒரு பெண்ணுக்கு பெண்மை போய்விடாது. நன்றி. ஓவரியை எடுத்தா கூட பெண்மைக்குரிய அந்த ஹார்மோன் வந்து அட்ரினல் கார்டெக்ஸ்ல இருந்து வருது. அதனால நீங்க அதை பத்தி அதை யோசிக்கவே வேண்டாம். நீங்க ஒரு பெண்ணாகவே நினைச்சுக்குங்க. பெண்ணாகவே வாழுங்க. பெண்ணாகவே மெடிடேஷன் பண்ணுங்க. அதை எடுத்துட்டோம், பெண்மை போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. போகலை. ஓகே, நன்றி. அந்த அந்த சுவாதிஷ்டானம் இதுல பாயிண்ட்ல எந்த கஷ்டமும் வராது இல்லைங்களா? இல்லம்மா, அப்படியெல்லாம் இதெல்லாம் வந்து நமக்கு சும்மா ஒரு வழி காமிச்சிருக்காங்களே தவிர, நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம மனதை எவ்வளவு ஆழமா கொண்டு போறோம். பீட்டாவில இருந்து ஆல்பா, ஆல்பால இருந்து தீட்டா, டெல்டா, அதை நினைச்சிட்டு போனீங்கன்னாக்க ஈஸியா போயிடும். சரிங்க, இது சரி. சக்கரத்துல நினைச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம எதோ ஏதோ நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். உண்மையில ஆழத்துல போக 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 அந்த மன அலைச்சுழல் ஆல்பா போகும்போதே ஒரு ஞான லெவலுக்கு வந்துடும். அப்புறம் தீட்டா டெல்டா போகும்போது உண்மையிலேயே நம்ம ஆழ்நிலைக்கு போய் விடுகிறோம். அதனால கவலைப்பட வேண்டாம். சரிங்க, சரிங்க. மிக்க நன்றிங்க. முக்கால்வாசி முனிவர்கள் ஞானிகள் எல்லாமே வயசானவங்க தானே, ம். ஆமா, இல்லையா? ஆமா. அது ஆமா. வாழ்க வளமுடன். நன்றி. ரொம்ப மிக்க நன்றிங்க. இனிமேல் பண்றேன் ஐயா. 9 மைய தவம் இன்றையில இருந்து கண்டிப்பா ஆரம்பிக்கிறேன் பண்ணுங்க, ஐயா. கண்டிப்பா பண்ணுங்க. ஆமா. பயந்துட்டே கண்டிப்பா. சர்ஜரி பண்ணிட்டோமேன்னு பயத்திலேயே போகாமலே இருந்தேன். இல்ல இல்ல, இன்னைக்குதான் இந்த சக்கரங்கள் பத்தி பேசவும், இந்த விளக்கங்கள் உங்க மூலியம் கிடைச்ச உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. கண்டிப்பா இன்னையில இருந்து ஆரம்பிச்சிடுறேன் ஐயா. கண்டிப்பா. நன்றி ஐயா. வாழ்க வாழ்த்துக்கள். வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ் வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா உங்களுக்கு எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களும் பொங்கல் வாழ்த்துக்களும் ஐயா. இன்னைக்கு வாழ்க சுதந்திர தின விழா அன்னைக்கு நீங்க பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இப்போ ஒண்ணு நான் இது தகவலா சொல்லிக்கிறேன். நான் பிறந்தது 52, பெரிய ம். பிள்ளையானது நான் ஏஜ் அட்டன் பண்ணது 67. எனக்கு கர்ப்பப்பை எடுத்தது இன்க்ளூடிங் ஓவரியோட 80லயே எடுத்தாங்க. 27 நல்லது. வயசுல
என் வயசுதான். ஆனா எனக்கு எந்த அப்ப பயமுறுத்துறதுக்கு ஆளு கிடையாது. இந்த மாதிரி நம்ம பாட்டுக்கு கரெக்ட் நார்மலாவே கரெக்ட் இருந்துட்டோம். கரெக்ட். இப்ப போய் எடுத்தா அப்படி வருவாங்க, அப்படி அதெல்லாம் எதுவுமே இல்லையா. டாக்டர் இல்லவே இல்லை. என்கரேஜ் ஆமா. பண்ணாங்க, உடற்பயிற்சி செய்ய சொன்னாங்க, சாப்பாடு அளவோட இருக்க சொன்னாங்க. ஒரு ஒரு மாசம் தான் ரெஸ்ட் எடுத்தேன். எப்பவும் போல ரொட்டீனா இருக்கேன். இது இப்ப பயப்படுற அன்பர்களுக்கு நான் ஒரு சின்ன இதை கொடுக்குறேன். அவ்வளவுதான். நன்றி ஐயா. நன்றி ஐயா நன்றிம்மா. அதான் உண்மை. வாழ்க. அதான் உண்மை. ஆமா. அது அப்ப ஆனா பயமுறுத்த ஆள் இல்ல. இப்படி எடுத்தா கால் வலி வர அதெல்லாம் சொல்றது கூட ஆள் கிடையாது. இல்ல, அவ்வளவுதான் ஐயா. நன்றி. இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வேலையே இதாம்மா. நன்றி எங்க ஐயா. வீட்டுல வாழ்க. அவங்களுக்கு செஞ்சாங்க, இவங்களுக்கு செஞ்சாங்க, அவங்க செத்து ம், போயிட்டாங்க, ம். எல்லா கதையும் சொல்லி நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. எந்த குறையும் இல்ல. சிறப்பா இருக்கேன். 2 குழந்தை பிறந்தேன். 13 வருஷத்தோட எல்லாமே எடுத்தாங்க. சிறப்பா இருக்கேன். இது ஒரு இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு சொல்றேன் ஐயா. வேற ஒண்ணும் இல்ல. ரைட். ஐயா என்னுடைய அது உண்மை. கேள்வி வேற. கேள்வி சொல்லுங்க. வேறயா. வாழ்க வளம்னு. இப்ப நீங்க சக்கரங்களை பத்தி அழகா சொன்னீங்க. ஒவ்வொரு ம். சக்கரத்துக்குள்ள நுண் அந்த ஒவ்வொன்றுக்குமே ஒரு நுண்வாழ் நுழைபறிவு அது மாதிரி எல்லாத்தையும் உணர்ந்து இன்னும் 2 தடவை கேட்டா தான் அது நல்லாவே புரியும். ஆமா ஆமா. அந்த அளவுக்கு விளக்கம் சொன்னீங்க ஐயா. இப்ப 2வது, இப்ப நம்ம ஒரு தவத்தும் போது நாடி சுத்தியும் தண்டுவட சுத்தியும் செய்யறோம். இது ஆமா. நம்ம நாடி சுத்திங்கிறது நம்ம மூச்சை கிளியர் பண்றோம். இந்த தண்டுவடம் சுத்திங்கிறது எல்லா சக்கரங்களையும் இணைக்கிற ஒரு மூச்சு பயிற்சியா நினைக்கலாமா? இல்ல இது இல்ல சும்மா இல்ல நம்ம இல்ல இல்ல ஆமா. நாடி சுத்தி பண்றது இடநாடி பிங்கள நாடிய நம்ம சேனலைஸ் பண்றோம், சுத்தம் பண்றோம். ஓகேயா. தண்டுவட சுத்தி சுஷ்மன நாடிய சுத்தம் பண்றோம். ஓ ஓ ஆ, ஆ. சரி சரி சரியா. 3 இன்னொன்னு நாடிகளையும் சுத்தம் பண்ணாதான் ம் நம்ம தவத்துல ஆழத்துக்கு போக முடியும். ம் ம் நாடி சுத்தி பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நீங்க பண்ண பண்ண உங்க பல்ஸ் ரேட் கம்மியாகும், ஹார்ட் ரேட் கம்மியாகும், ரெஸ்பிரேட்டரி ரேட் கம்மியாகும், பிரெயின்ல என்ன அலைச்சூழலும் குறையும். உங்களுக்கு அந்த தவம் செய்ய வேண்டிய ஒரு மனநிலை கிட்டும். அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே. நம்ம நாடி இன்னொன்னு சுத்தி பண்றது நம்ம மனதை நாம் தயார்படுத்திக் கொள்கிறோம். அதே ம் ம் சமயத்தில் நம்ம நாடிகளை சுத்தம் பண்ணி வைத்துக்கிட்டாதான் அதுல உயிர் சக்தி சுத்தமா ஓடிட்டு இருக்குங்கிறதுக்காக தான் தண்டுவட சுத்தியும் நாடி சுத்தியும் பண்ணிட்டு தான் தவத்துக்கு போகிறோம். நாடி ஐயா. சுத்தியே ஒரு தவம். அது புரிஞ்சுக்கணும். ஓகே. ஐயா இன்னும் ஒரே ஒரு கேள்வியா. இப்ப நீங்க மூலாதாரம் அப்படின்னா அது உடல் பசி, அறிவு பசி, இப்போ ஒண்ணுக்கு ஒரு பசி சொன்னீங்க. அது கரெக்டா எல்லாமே நான் எழுதி வச்சிருக்கேன். இன்னமே ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சிருக்கேன், பாத்துக்கிறேன். கூகுள்ல இப்ப கூட படிங்கம்மா இருக்கு. இருக்கு. ஓகேயா. இப்ப விசுத்தி இப்ப ஆர்கினை இப்ப ஒருத்தருக்கு ஒரு தெய்வ பற்றே இல்லாம இருக்காங்க. அவங்க ம். எந்த பற்றுதல் இல்லாக்கன்னா அவங்களுடைய ஆக்னா சக்கரம் அதுல ஒரு குறைன்னு சொல்ல முடியுமா? இல்ல அவங்க எண்ணங்கள் குறையா ஐயா? ஒண்ணு. இல்லம்மா. ரெண்டாவது ஆ. நல்ல மாணவர்கள் இப்ப நல்ல மிடில் ஏஜ்ல இருக்காங்க. திடீர்னு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னா அவங்களுடைய சக்கரங்களும் இந்த தவங்களும் அதுக்கு அது எப்படி அது ஏன் நல்லா இருந்தவங்க அப்படி எதுக்கு ஆகுறாங்க? அப்ப அவங்களுடைய சக்கராசுலையா இல்ல சுரப்பில எதுவும் பிரச்சனையா ஐயா? இல்ல, இது மனம். மனம். உதாரணமா நான் யூஸ்வலா ஒரு கதை சொல்லுவேன். என்கிட்ட ஒரு பேஷண்ட் வர்றாரு, இல்ல பேஷண்ட் இல்ல, ஒரு மனிதர் வர்றாரு. ம், தன்னோட உடம்பை செக் பண்ணிக்கிறாரு, ஹார்ட் எல்லாமே நல்லா இருக்கு. வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டை பாக்குறாரு. அவங்க ஒரு பென்ஸ் கார் வாங்கியிருக்காங்க. அப்ப ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு, என்னம்மா அவங்க பென்ஸ் கார் வாங்கிட்டாங்க? இவங்க ஆமான்னு சொன்ன உடனே ஒரு ஹார்ட் அட்டாக் வருது. என்ன இது? மனசுதான் காரணம். மனம் மனம் மனம். ம், எல்லா துன்பங்களுக்கும் காரணம் மனம். அந்த மனதை ம். அடக்கினால் துன்பங்கள் விலகிவிடும். அந்த ஆராயணும், மனதை வச்சு ஆராய்ந்தால்தான் நமக்கு மனதினால் வந்த அந்த துயரங்கள் மனதினாலேயே விளக்கப்படும். அத்தனைக்கு ஓகேயா. காரணம் மனம். ஐயா நன்றி. நிறைய பேர் சொல்லுங்க. இருக்காங்க. இப்ப நாங்க வெளியுறுப்பை மட்டும்தான் பார்த்திருக்கோம். எங்களுக்கு கண்ணு காது இது மட்டும்தான் தெரியும். நீங்க உள்ளே இருக்க உறுப்புகள் அனைத்தையும் பார்த்த பெரிய டாக்டர்கள் ம். அப்படிங்கலையா? இப்ப நீங்க ஆபரேஷன் பண்ணும்போது அந்த சுரப்பிகளைத்தான் பார்க்க முடியல. அதாவது சக்கராசுன்னு சொல்ல மாட்டீர்களையா? இப்ப என்ன எங்கள்கிட்ட ஏன்னா பேசையில மனம். அதேதான்மா. அந்த காலத்துல அவங்க சக்கராச்சு சொல்லி போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த ஞானத்தில் வந்ததை அவங்க எழுதி வச்சாங்க. ஓ, அந்த ஞானத்தில் எழுதி வச்சதை நாங்க இப்ப இதோட இணைத்து உண்மை அப்படிங்கறத சொல்லிட்டு வரோம். அவ்வளவுதான். ரொம்ப சிறப்பியா அவங்க நீங்க சொல்லல. அததான் கேட்டீங்க. ரொம்ப நன்றி அது ஐயா. எப்படி இன்னும் 2
அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னே ஆச்சரியமா இருக்கு. சரி. அதான் ரொம்ப சிறப்பியா நீங்க இன்னும் கூட எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் அடுத்த தடவை வரையில இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்டுக்கிறேன் அடுத்த மாசம். நன்றி ஐயா, சரி, ரொம்ப சிறப்பியா. வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக அமிர்தவள்ளி, நீங்க பேசலாமா? உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு. மைக் ஒரு தடவை டச் பண்ணுங்கம்மா. இன்வைட் பண்ணுங்கம்மா. அன்மிட், அவங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கய்யா. இல்ல அவங்க அட்மிட் பண்ணல, அமிர்தவள்ளிமா, அவங்க பண்ணல. அவங்க அவங்க அந்த பட்டன் பண்ணலதான். தொட்டாதான். ஆமா. நீங்க அந்த மைக்கை ஆமா, டச் பண்ணா போதுமா? அன்மியூட் டச் பண்ணுங்கம்மா. மைக் இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணுங்க. இப்பதான் அது கோடு போகும். அமிர்தவள்ளி அம்மா. இல்ல ஐயா. வாழ்க எஸ், வளம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க இன்னைக்கு சொன்ன கருத்து எல்லாமே ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. நாங்க ஆழியார் வகுப்புல இப்பதான் சேர்ந்தோங்க ஐயா. இதனுடைய விவரமே தெரியாத நாங்க யாருகிட்ட போய் கேட்டு தெளிவுபடுத்துதுன்னு நினைச்சுனே இருந்தோங்க ஐயா. இன்னைக்கு இன்னைக்கு விசுத்தி எல்லாமே சக்கரம், ஆமா, ஆ, விசுத்தி சக்கரம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆ. அமிர்த கடேஸ்வரர், அமிர்தவள்ளி, அமிர்தல். அமிர்தத்தை கடைஞ்சது இல்லையா? ஆமாங்க அந்த ஐயா. அந்த அமிர்தத்தை கடைந்துதான் விஷம் வந்துடும். ம். அதனால அமிர்தவள்ளியே வந்திருக்காங்க. ஆ, அமிர்தம் அப்படி, மிருதம்னா சாவு, ம். அமிர்தம்னா ஏ மிர்தா அப்படின்னா சாவு இல்லாதது. அதான் ஆ, அமிர்தம்னா சாவு இல்லாதது. அதான் மார்க்கண்டேயருக்கு உயிர் கொடுத்த இடம். ரைட், வாழ்க வளமுடன். ரொம்ப உங்க அருமையா பேருக்காக இருந்ததுங்க ஐயா. இந்த உங்க பேருக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கோமா? இல்லைங்க ஐயா. இப்போ இந்த இது மறுபடியும் நாங்க கேட்கணும்னா எப்படி இது பண்றதுங்க ஐயா? உங்களுடைய ஸ்கை இப்போ யோகா டிவி இல்லம்மா, போங்கம்மா. ஆ, ஸ்கை யோகா கூகுளுக்கு போய் டிவில அப்லோட் பண்ணிருப்பாங்கம்மா. சரிங்கம்மா. கூகுளுக்கு இது ஆ, வரும். யோகா, ஆ, ஸ்கை யோகாவில் என்னுடைய பேச்சு வரும். அது ஆ. இல்லாம கூகுளுக்கு போய் ஒரு ஒரு பாயிண்டையும் போட்டீங்கன்னா கூகுள்லயே வரும். கூகுள்ல வருங்க. இது ஒரு ம். பெரிய பொக்கிஷமா நினைக்கிறேங்க ஐயா. நீங்க பேசுன இதெல்லாம் எங்களுக்கு ஆமாமா, ரொம்ப நம்ம அன்பர்கள் அறிவு அஹ், வளர்ச்சியில இன்னும் மேல மேல போகணும். அதுதான் என்னுடைய போகணும். ஆசை. ஆமாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன். ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன்மா, வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக எக்ஸோமி, உங்க பேர் சொல்லிட்டு பேசலாம். எக்ஸோமி ஆமா, 11 ஜியோமி லைட். 11 லைட் என்இ. ஆமா, உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டுங்க பேசலாம் நீங்க. உங்களுக்கு அன்மிட் பேர் கொடுத்தாச்சு. நீங்க அன்மியூட் பண்ணுங்க. நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு அன்மிட். இல்ல, அது அவங்க அன்மியூட் பண்ணணும். அவங்களே புவனேஸ்வரி வெளில. அன்மியூட் பண்ணுங்க. அடுத்த அன்பராக புவனேஸ்வரி, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப அருமையான ஸ்பீச் ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா டீப்பா இருந்தது. நன்றி ஐயா. இப்போ மூலாதாரத்திலிருந்து தான் எனக்கு டவுட்டு. அந்த ம். மூலாதாரத்துல இருக்கிற வித்து தானேங்க ஐயா பசங்கள் வருவாங்க. இதுமா, மூலாதாரத்துல இருந்த வித்துனால தானே பசங்கள்லாம் வருவாங்க. ஆமா ஆமா, ரீப்ரொடக்ஷன் அங்கதான். ஸோ ரீப்ரொடக்ஷன் அங்கதான். ஆமா, ஏன்னா பதிவுகள் கூட அங்கதானே நம்மளுக்கு மூலாதாரத்துல டிரான்ஸ்ஃபர் தானே ஆகும். வித்து குழம்பு இருக்கு. பதிவுகள் கூட அங்க நுண்டி தானேங்க ஐயா வரும். அங்கேயேதான் இருக்கு. ஆமா. ஆஹ் இப்போ இப்போ எங்க மாமியார் உடம்பு நல்லா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிதான் ம். ஆயிருக்கு. ஏன் அதே மாமியாரை நினைக்கணும், கஷ்டம் வேற யாராவது சொல்லுங்க. இல்ல, அந்த அம்மா இல்ல, இதுதான் எங்க வீட்டுல நடந்தது. ஓ, அந்த அம்மா நல்லது. எப்படி உடம்பு முடியாம இருக்காங்களோ அதே மாதிரி இப்போ எங்க பொண்ணுக்கும் அதே மாதிரி இருக்கு ஐயா. அப்பன்னா அந்த பதிவுகள் கிளியர் ஆகலேன்னு அர்த்தமா என்னங்க ஐயா? இல்ல எப்படி இல்ல, வேண்டாம் புரிஞ்சுக்கிறது இது? வேண்டாம், இது பதிவுகளை பார்க்க வேண்டாம். ம் ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சு அது என்ன ம் ப்ராப்ளம்னு இப்ப இருக்கிற மருத்துவ விஞ்ஞானத்துல அது என்னன்னு கவனிங்கம்மா. ஐயா, ஒன்னொன்னும் இருக்கிற எல்லா பாட்டுக்கும் மாத்தி 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 அந்த வலி இந்த வலி இந்த வலி அந்த வலி வந்துட்டே இருக்குங்க ஐயா. அந்த அம்மா கூட அதாம்மா, இப்படியேதான் கஷ்டப்பட்டாங்க. இல்ல இல்ல, இது நம்ம ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்ததுன்னா அது மனதுல டென்ஷன், மனவியாதி இருந்தா கூட வரும். அப்புறம் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு இருக்கு, அது இருந்தாலும் வரும். அதனால இது மனவியாதியா, ஆட்டோமின் டிசார்டரா, இந்த வயசுக்கு எந்த வியாதி வருதுன்னு எல்லாம் டாக்டருக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. வயதானவங்களுக்கு எல்லாத்துக்குமே உடம்புல வியாதினா ஒரு வலி தான் வரும். அது வயதானவங்களுக்கு வர்ற வலி வேற, இளம் குழந்தைகளுக்கு வர்ற வலி வேற. அதனால நீங்க டாக்டர்கிட்ட காமிச்சு
சுத்தமா டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக பாலசுப்ரமணியம் ஐயா, நீங்க பேசலாம் ஐயா. உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு வயசு 76 ஆகுதுயா. காதுல 76யா. 76. ஓ 76. சொல்லுங்க சொல்லுங்க. நான் உடற்பயிற்சி எல்லாம் சரியா செஞ்சுக்கிட்டு வர்றேன். காயகல்பம் மெடிடேஷன் எல்லாம் பண்றேன். இருந்தாலும் இப்போ ஒரு வருடமா காது கேட்கறது ரொம்ப குறைஞ்சு போச்சுயா. அதுல வீட்டுல எல்லாரும் காது மிஷின்ஸ் ஹியரிங் எய்டு வாங்கி வைங்கன்னு சொல்றாங்க. ஹியரிங் எய்டு வாங்கி அதை apparatus ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா ஐயா? கண்டிப்பா வயசாக காது கேட்கிற தன்மை குறைஞ்சிரும். யாருமே செக், இப்ப நான் கூட லாஸ்ட் டைம் செக் பண்ணேன், எனக்கு 50% கம்மி ஆயிடுச்சு. ஓ. இன்னும் எனக்கு அந்த மெஷின் வைக்கிற ஸ்டேஜ் வரல. ஆனா யாராவது கொஞ்சம் தூரத்துல பேசிட்டு இருந்தா மத்தவங்களுக்கு கேட்கும், எனக்கு கேட்காது. புரியுதுங்களா? அதனால மெஷின் வச்சுக்கிறது தப்பே கிடையாது, தாராளமா வச்சுக்கலாம். ஓகே. எனக்கும் இப்ப எதிர்த்து நின்று பேசுறவங்க கேட்க மாட்டேங்குது. டிவி எல்லாம் வச்சோம்னா வால்யூம் ஜாஸ்தியா வைக்க வேண்டியிருக்கு. மீட்டிங் ஜாஸ்தியா வச்சோம்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன அலாரம் விட்டுருக்கிற குறைன்றாங்க. குறைச்சா உடனே காது கேட்க மாட்டேங்குது. அதனால மிஷின் வைக்கிறத பத்தி ஒண்ணும் தப்பு இல்லைங்கய்யா. மெஷின் இப்ப எல்லாம் ரொம்ப லேட்டஸ்டா வந்துருக்குங்க. ஒரு சின்ன ஒரு பட்டன் தான், ஒரு டியூன் கூட பண்ணிக்கலாம். அதனால இப்ப ரொம்ப லேட்டஸ்ட், நல்லா வந்து. நான் காது செக் பண்ணேன், என்னுடைய காது கேட்கும் திறன் 40-35 தான் இருக்குன்றாங்க. அதேதான். ஆமா. மிஷின் வச்சுக்கலாம்ல ஐயா? வச்சுக்கங்க, வச்சு இப்பதான் நம்ம நிறைய காதால கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. யூடியூப்ல போட்டுட்டு நான் நிறைய இந்த ஆன்மீக விஷயங்களை யூடியூப்ல போட்டுதான் கேட்டுட்டு, அது போட்டுட்டு படுத்துட்டு அது பாட்டுக்கு சவுண்ட் வந்துட்டு இருக்கும், நம்ம கேட்டுட்டே இருப்போம். படிக்கிறத விட கேட்கறது நல்லா இருக்கும். நான் அந்த வாழ்வுடன் நிகழ்ச்சி காலையிலையும் சாயந்தரமும் ரெகுலரா கேட்பேன். அதை சவுண்டா வைக்கிறதுக்கு இதை வச்சுன்னா மற்றவங்களுக்கு கேட்க இடைஞ்சல் இல்லாம கேட்டுக்கலாமான்னு யோசிக்கிறீங்க. ஆமா, 7 சக்கரங்களை பத்தி உங்களோட விளக்கங்கள் பார்த்தேன், ரொம்ப அருமையா இருந்ததுயா. நன்றியா, வாழ்த்துக்கள்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்யா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சரவணன் ஐயா, நீங்க பேசலாம் ஐயா. உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சு. சரவணன் ஐயா. அடுத்த அன்பராக ரவிக்குமார் ஐயா, உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுங்க, நீங்க பேசலாம் ஐயா. ரவிக்குமார் ஐயா, உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுங்க ஐயா. 2 பேருமே இல்லையா? சசிகலா அன்பழகன் வந்திருக்காங்க. அதான் சசிகலாமா, உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாமா? சசிகலாமா, மைக்க டச் பண்ணுங்கம்மா. 3 பேர்ல யாராவது ஒரு டச் பண்ணுங்க. சரவணன், ரவிக்குமார், யாருமே காணோம். சசிகலாமா, உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுமா? இப்பதான் ஆன் பண்ணாங்க. ஆமா, சரவணன் ஐயாவே காணோம். அந்த பட்டன் தொட தெரியுதுங்களா? அதேதாங்க ஐயா. ரவிக்குமார் ஐயா, 3 பேர்ல யாராவது ஒருத்தர் டச் பண்ணுங்க. சரவணன் ஐயா, நீங்க டச் பண்ணலாமே. அடுத்தது கவிதா சீனிவாசன், உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுமா, நீங்க ஐயாட்ட கேள்வி கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா எந்த கேள்வி இல்லைங்க ஐயா, ரொம்ப எக்ஸலண்டான எக்ஸ்பிளனேஷன். ஒரு சக்கரம் நாங்களே யூடியூபுக்கு போனா கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு தெரியாது. பிகாஸ் நீங்க டாக்டரா இருக்கிறதுனால ஈஸியா கிராஸ் பண்ணி கலெக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ எங்களுக்கு ரெடிமேட் இன்ஸ்டன்ட் ஃபுட்டா கொடுத்துட்டு இருக்கீங்க ஐயா. வெரி வெரி அதுக்குதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கொடுத்துருக்காங்கம்மா. வெரி தேங்க்ஃபுல் ஐயா. ரியலி என்ன மாதிரி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறவங்களுக்கே நிறைய விஷயம் தெரியாதுங்க. இப்ப நாங்க பிசிபி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நேத்து ஒரு மேடம் சொன்னாங்க, நான் கெமிஸ்ட்ரி லெக்சரரு, பட் நான் வேதாதிரிக்கு வந்த பிறகுதான் எனக்கு பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இன்னும் நாலேஜ் கிடைச்சது அப்படின்றாங்க. எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பொக்கிஷம் தான் ஐயா. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. தேங்க்யூமா. வாழ்க வளமுடன்மா.
அடுத்த அன்பராக குணவதி, நீங்க பேசலாமா? உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு. வணக்கம் அம்மா. நன்றி அம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். நம்மளுடைய உடலினுடைய நுணுக்கங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அப்ப நான் பழைய SSLC 10th 11th பயாலஜி எடுத்து படிச்சேன் நானு. இப்போ ஒரு எனக்கு சின்ன 1972 SSLC எழுதினேன். அப்பெல்லாம் வந்து 10th போகும்போது 3ஆ பிரிப்பாங்க. ஹிஸ்டரி, மேக்ஸ், బయాలజీ எடுத்து நான் படிச்சேன். నేను ఓ గంటకి వస్తాను, 1:30 క్లాస్ లో ఉన్నాను. ரைட் ரைட் சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்லையா, ஒரு சின்ன டவுட். ஒருத்தவங்களுக்கு அந்த பழைய SSLC தான்மா படிச்சேன். அப்பெல்லாம் ஒண்ணும் பிரிக்கவே இல்லம்மா. நான் PUC போய் தான் இதெல்லாம் பிரிச்சு படிச்சேன். 1971 72 SSLC நானு 10thலயே பயாலஜின்னு ஒரு குரூப் எடுத்து படிச்சேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப வேதாத்திரிக்கு வந்துதான் ஆனா முழுமையா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். நான் ஒரு பேராசிரியரா இருக்கேன். உதவி தொடக்க கல்வி அலுவலர், ரிட்டையர்டு. எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, என்ன சார் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க? இல்ல சார், நான் மனவளக்கலை பேராசிரியர். மனவளக்கலை பேராசிரியர் சார். இப்போ ஒருத்தவங்களுக்கு இருக்கிற நோய நம்ம சக்கரங்கள்ல பாசஸ் கொடுத்து குணப்படுத்த முடியுமா? முடியாது, முடியாது. ஒரு சில நோய்களுக்கு மருந்து கொடுத்துதான் சரி பண்ண முடியும். உதாரணமா தைராய்டுக்கு தைராய்டு ஹார்மோன் கம்மியா இருந்தா தைராய்டு ஹார்மோன் கொடுக்கணும். தைராய்டு ஹார்மோன் ஜாஸ்தி இருந்ததுன்னா அதை குறைக்கிறதுக்கு மருந்து கொடுத்துதான் ஆகும். இது நிறைய பேர் தப்பா போயிடுறாங்க. எங்க இதுல ஒரு பேராசிரியர் வெளியே அந்த ஏதோ பாஸ்கர் யாரோ ஒருத்தர் அவர் சொல்ற வார்த்தையை கேட்டுட்டு தைராய்டுக்கு மாத்திரையை விட்டுட்டு ரொம்ப முத்தி போய் இப்ப குரலே போயிடுச்சு. அவ்வளவு அழகா தவம் எடுப்பாரு. இப்ப திணறிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப மாத்திரை இந்த வர்மா சார், வர்மான்னு சொல்றாங்களே அது. அம்மா எனக்கு வர்மா ஒண்ணுமே தெரியாதுமா. சரிங்க சரிங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. எனக்கு முன்னாடி என்னோட கருத்தை பேசினவங்க என்னோட மனசுல இருந்த கருத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. வாழ்க வளமுடன். தேங்க்யூ தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சசிகலா அன்பழகன், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். சசிகலாமா, மைக் ஒரு தடவை டச் பண்ணுங்கம்மா. அடுத்த அன்பராக சரவணன் ஐயா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சியா? உங்களுக்கு மீண்டும் அன்மிட் கொடுத்தாச்சு. மைக் ஒரு தடவை டச் பண்ணுங்க, மைக் ஆன் ஆயிடும். சரவணன் ஐயா இல்லம்மா, அவ்வளவுதான். எல்லாருமே அவ்வளவுதான். அடுத்தது ரவிக்குமார் ஐயா, உங்களுக்கும் ஒரு தடவை அன்மிட் கொடுத்தாச்சுங்கய்யா, மைக்கை டச் பண்ணுங்கய்யா. ரவிக்குமார், மூணு பேருக்குமே டச் பண்ண தெரியலையோ? இல்ல தெரியல, என்னன்னு ப்ராப்ளம். நெட் பிரச்சனையா? நான் போன தடவை பேசும்போது ஒரு அன்பர் கேட்டாரு இந்த மூலாதாரத்தை பத்தி எல்லாம் தெரியணும்ட்டு. அவருக்காகவே இந்த தடவை இந்த டாபிக் பேசினேன். அந்த அன்பர் இருக்காரா இல்லையான்னு தெரியல. அடுத்த வந்திருக்காங்க, குருவம்மாள் வந்திருக்காங்க. குருவம்மாள் வந்திருக்காங்க. குருவம்மாள், நீங்க பேசலாமா? மைக்க டச் பண்ணுங்கம்மா குருவம்மாள். ஐயா ரொம்ப சிறப்புங்க ஐயா. 7 சக்கரங்கள்ல ரொம்ப அற்புதமா சொன்னீங்க, ரொம்ப அற்புதம். எனக்கு கொஞ்சம் சவுண்ட் மட்டும்தாங்க பத்தல. நாங்க சாட்ல போட்டோம். சாட்ல நாங்க ஆரம்பத்துல இருந்து போட்டுக்கிட்டே இருந்தோம். 2-3 பேர் போட்டாங்க. போட்டீங்கம்மா. இங்க நான் என்னோட பக்கமும் சவுண்ட் கரெக்டா இருக்கு, ஐயா பக்கமும் சவுண்ட் நல்லா தான் இருக்கு. ஒருவேளை உங்க பக்கம் எதுவும் நெட் பிரச்சனையா என்னன்னு தெரியலமா. நிறைய பேர் போட்டிருந்தாங்கப்பா. நான் பேச ஆரம்பிக்கும் போதே கேட்டுருவேன் என் குரல் கரெக்டா இருக்கா இல்லையா. கரெக்டா இருந்துச்சு ஐயா. ஆமா
ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் இது இல்ல, அதான் எங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப அற்புதங்க ஐயா. ஆமா, இப்போ அதே சத்தத்துல தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப கரெக்டா இருக்குங்க ஐயா, இப்போ கரெக்டா என்னன்னு இருக்கு. காரணம் தெரியலையே. ஏன்னா நான் அப்ப பேசுனது இதேதான், இப்ப ம். பேசுனது அதேதான். ஆரம்பத்துல இருந்து ஐயா சவுண்ட் ஓகே. அப்படியே தான், அதே ஒரே கிராஜுவேட்டா தான் இருக்குமா? உங்க பக்கத்தான் எது நெட் பிரச்சனையா இருக்கும். இருக்கலாம். கேள்வி எது இருந்தா கேளுங்கம்மா. ம். கேள்வி மூலாதார சக்கரம் தான் ரொம்ப சிறப்புங்கய்யா, அற்புதமான உரை. நீங்க இன்னும் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு இதை கொடுங்கய்யா. வேற கேள்வி எதுவும் இருக்காமா? கேள்வி ஒண்ணும் இல்லைங்க மேடம். கேள்வி ஒண்ணும் இல்லையா ஐயா? மூலாதார சக்கரத்தை பத்தி தான் அவங்க கேக்குறாங்க. இதை பத்தி நீங்க திருப்பி திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புறாங்க. ஐயா சவுண்ட் கேட்கலையா? ஐயா உங்க மைக் ஆஃப் ஆயிருக்கு. ஆச்சுன்னு தெரியல. இப்ப கரெக்டா இருக்கு. இப்ப கரெக்ட் கேக்குதுங்கய்யா. அது எப்படி ஆஃப் ஆச்சுன்னு தெரியல. ஓகே. அவங்க மூலாதார சக்கரத்தை பத்தி தான் ஐயா கேக்குறாங்க. ஆமா, இன்னொரு தடவை கேளுங்கம்மா. கேள்வி கேட்டாதான் பதில் வரும். அன்வைட் கொடுத்துட்டேம்மா. குருவம்மாள் நீங்க கேளுங்கம்மா. குருவம்மாள் உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுமா. இல்ல, அவங்க என்ன கேட்டாங்க நீங்க சொல்லிருங்களா? அவங்க மூலாதார சக்கரத்தை பத்தி நீங்க தெளிவான விளக்கம் கொடுத்தீங்களா? இன்னும் நிறைய கொடுக்கணும்ன்றாங்க வர்ற வாரங்கள்ல. ஆமாமா, அதுல நிறைய இருக்குமா. அதாவது அதனுடைய இதழ்கள் என்ன, அது இது இந்த தவம் பண்ணும்போது அதை வாயில சொல்ற மந்திரம் என்ன, அதற்குரிய தெய்வம் யாரு, அந்த பிரம்ம கந்தி, விஷ்ணு கந்தி, ருத்ர கிரந்தி, இதெல்லாம் நிறைய இருக்குமா. அது ஆழத்துல போக போக நிறைய இருக்கு. நான் முதல்ல ஒரு லெவல்ல சொல்லி கொடுத்து அடுத்த லெவலுக்கு போகலான்னு நினைச்சேன். எல்லாம் சொன்னா கன்ஃபியூஷன் ஆயிடும். இதாயா கரெக்ட். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனாதான் நம்மளுக்கும் புரியும். ஆமா ஆமா. அடுத்த அன்பராக கிரிஜாமா உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாமா? கிரிஜாமா மைக் ஒரு தடவை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடையா. வாழ்க வளமுடன்மா. திருச்சி லீலா வினோதன், அவர் தான் லாஸ்ட் டைம் கேட்டவங்க போல இருக்கு. வாழ்க வளமுடன். ஆமா ஆமா, வாழ்க வளமுடையா. நான் கிரிஜா பேசுறேன் ஐயா. ஐயா இந்த 2 வாரத்துல நடந்ததுதான் என்னுடைய இது. எனக்கு இப்ப 45 ஆகுது. எனக்கு டேட் இந்த மந்த் வரலன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிருந்தேன். பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ஒரு ஒரே நிமிஷம். 12. ஓகே மேடம், சொல்லுங்க சொல்லுங்க. டிசம்பர் டேட் ஆன ஜனவரி 6 4th. ஸோ அதை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா லைட்டா காலையில ஸ்வெட்டிங் அண்ட் மயக்கம் வந்தது, காலையில ஒரு 5:30 மணி போல. அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் தான் தண்ணி குடிச்சா சரியா போயிடுச்சு எனக்கு. அப்புறம் மார்னிங் ஒரு 8 மணி போல பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போனேன். ப்ரெஷர்லாம் ஹை இல்ல, கரெக்டா இருக்குது. சுகர் மட்டும் பாத்துக்குங்க அப்படி, நான் சுகர் எனக்கு இருக்கு, சுகர் பாத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது 1 வீக் ஹஸ்பண்ட் வீட்டுல இல்லாதனால அடுத்த திங்கட்கிழமை தான் ஹாஸ்பிட்டல் போனா அங்க ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு 155/80 சொன்னாங்க. அது திங்கட்கிழமை சொல்லி திங்கள் செவ்வாய் புதன் 3 வாரம் வீட்டுல மானிட்டர் பண்ணுங்க, பண்ணிட்டு சொல்லுங்க சொல்லும்போது அந்த 3 நாளும் பாத்தீங்கன்னா 155 தான் இருந்தது. ஸோ அவங்க டேப்லெட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டாக்ஸிலாக் 25 மெகா 25 அது கொடுத்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் 2-3 நாளா வியாழன் வெள்ளி சனி இன்னைக்கு ஞாயிறு 3 நாளும் பாத்தீங்கன்னா நான் 9 மணி நேரம் செய்யறேன். நம்ம எக்ஸசைஸ் ஃபுல்லா செய்யறேன். நேற்று 2 நாள் பாத்தீங்கன்னா காலையில நைட்டு எல்லாம் பார்க்கும்போது எனக்கு டிஜிட்டல்ல அதாவது வீட்டுல இருக்கிறதுல 134 இருந்தது எனக்கு. இன்னைக்கு நான் மூச்சு பயிற்சி, மெடிடேஷன், 9 மணி நேரம் எல்லாம் செஞ்ச 125 இருக்கு. இது இப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இப்ப இத டேப்லெட்டும் போட்டு இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கலாமா, இல்ல ஒன்ஸ் கொஞ்ச நாள் கழிச்சு நான் இதே செஞ்சுட்டு இருந்தா டேப்லெட் கட் பண்ணிக்கலாமா, இல்ல இல்ல கண்டினியூ பண்ணிக்கலாமா,
இப்ப மெனபாஸ் இருக்கறனால இந்த அதோட வேகம் அதோட இதால இது வந்துதா? ஏன்னா எனக்கு இந்த ஒன் வீக்ல தான் இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. அந்த மயக்கத்துல கூட அடுத்த நாள் போய் டாக்டர் இல்ல இல்ல நான் சொல்றேன் இருங்கம்மா. ஓகே ஓகே ஓகேங்க. 150/80 வந்து அவ்வளவு ஒண்ணு ஜாஸ்தி இல்லை. இப்ப உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 45. 45. இப்போ 150/80 ஒன்றும் அவ்வளவு ஜாஸ்தி இல்ல. ஒரு மைல்டு டேப்லெட்டை மறுபடியும் கேட்டு வாங்கிக்கோங்க. அவங்க கொடுத்தது பவர் ஜாஸ்தி இருக்கு. இப்போ உங்களுக்கு பிபி இறங்கிறதுக்கு காரணம் அந்த டேப்லெட், நீங்க செய்யற எக்ஸசைஸ் கிடையாது. அதனால எக்ஸசைஸ்னால குறைஞ்சிருக்கு நினைச்சிட்டு ஏமாந்துடாதீங்க. பிபியை மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. அதே சமயத்துல உங்க பாடி வெயிட் என்னன்னு பார்த்து, பாடி வெயிட் ஜாஸ்தி இருந்தா பாடி வெயிட் கம்மி பண்ணனா பிபி இறங்கும். ஓகே. நீங்க எப்படி குண்டா இருக்கீங்களா ஒல்லியா இருக்கீங்களா? 73.5 வருது. ஹைட் வந்து 5க்கு ஒரு 2 பாயிண்ட் கம்மியாகும். அப்போ உங்களுக்கு வெயிட் ஜாஸ்திமா. நீங்க ஒரு 10 kgயாவது இறக்கணும். ஓகே ஓகேங்க. நம்ம இதையும் கவனிக்காம எங்கேயோ பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகேங்க. 10 kg இறக்குனீங்கன்னாக்க உங்களுக்கு 60 kg தான் கரெக்டான ஏஜ் வெயிட். அட்லீஸ்ட் 65க்காவது கொண்டு வந்தீங்கன்னாக்க கொஞ்சம் பிபி குறையும். ஓகே ஓகே ஓகேங்க. நம்ம இதுல வந்து நான் 9 மைதாவும் ஆக்சுவலா மார்னிங் வந்து இங்க ஆலியார் இதுல கலந்து கண்டிப்பா கலந்துப்பேன் நானு. அதை செஞ்சுட்டு தான் இருக்கேன். இப்ப நடுவுல இந்த 1 வீக்காக செய்யாம விட்டேன் ஒரு பயத்திலேயே. இல்ல இல்ல பயப்பட வேண்டாம். இது செஞ்சுட்டே இருங்க. அதே சமயத்துல உணவு கட்டுப்பாடு வேணும், எக்ஸசைஸ் பண்ணணும், விரதம் இருக்கணும், வெயிட் கம்மி பண்ணணும், ஃபாஸ்டிங் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா நீங்க கொலஸ்ட்ரால் செக் பண்ணணும். கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருந்தா கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிடணும். ஓகே ஓகேங்க. விரதம் எல்லாம் இருக்கலாமா? ஆமா, இந்த ஃபாஸ்டிங் இருக்கலாமா? இருக்கலாமா. இந்த 45 வயசுல தாமா கரெக்ட் வயசு. இப்பதான் நம்ம எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும். நான் 75 வயசுல ஃபாஸ்டிங் இருக்கிறேன். 45 வயசுல வயசே இல்ல. ஓகே. இல்லைங்க, இல்ல அது நான் இருக்கிறேன் தான். நான் சில சமயங்கள்ல வந்து அமாவாசை அப்ப அந்த இதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஆமா, அந்த அமாவாசை எல்லாம் விட்டுருங்க. ரெகுலரா வாரத்துக்கு ஒரு நாள் இருக்கணும். முடிஞ்சா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒண்ணு இருக்கு. அது வெறும் 4 hours தான் எக்ஸ்ட்ரா. அது தினமும் இருந்தா நல்லது. ஓகே ஓகேங்க ஓகேங்க. இல்லைங்க, இப்ப டேப்லெட் போடணும்னு சொல்றதுனால அதுக்காக கேட்டேன் ஐயா. இல்ல டேப்லெட் இப்ப நிறுத்த வேண்டாம். ஓகே. ஏன்னா கொலஸ்ட்ரால் ஏதாவது ஜாஸ்தி இருந்து பிபி ஏறிச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரலாம், இல்லைன்னா பிரெயின்ல ஸ்ட்ரோக் வந்துடும். ஓகே ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க. நம்ம எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறது நல்லது. அதனால வெயிட்ட குறைங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அதே சமயம் கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நான் அந்த டெஸ்ட் செய்யாம விட்டேன். மற்றதெல்லாம் சுகர் வந்து 210 இருந்தது. அதே ஜாஸ்தி. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் சுகர் ஜாஸ்தி இருக்கு. ஓகே ஓகேங்க ஓகேங்க ஓகே. நான் வெயிட் லாஸ் சுகர் வந்து நாங்க 3ஆ பிரிப்போம், மைல்டு, மாடரேட், சிவியர்னு. உங்களுக்கு மைல்டா இருக்கு மைல்டா இருக்கு. ஓகே ஓகேங்க ஓகே. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிமா. அடுத்த அன்பராக மீனாட்சி, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். மீனாட்சிமா நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன். நன்றிமா வாய்ப்புக்கு. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. ஐயா அந்த ஃபாஸ்டிங் பத்தி தான் கேட்கணும் ஐயா. இப்போ காலையில எழுந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு மத்தியானம் 3 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங் இருக்கிறது ஓகேவா ஐயா? மத்தியானம் 12 மணி வரைக்கும் இருந்தா போதுமா. நீங்க நைட் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் மத்தியானம் 12 மணி வரைக்கும் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அப்புறம் 12 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் சாப்பிடுற சாப்பாடு கம்மியா இருக்கணும். ஓகே. அதாவது நைட் வந்து 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டாலும் நைட் 9 10 மணிக்கு இந்த பழமோ இல்ல மாத்திரை சாப்பிட்டாலும் பரவாயில்லையா? மாத்திரை கூட சாப்பிடக்கூடாதா? மாத்திரை சாப்பிடலாம். மாத்திரை சாப்பிடலாம், பழம்லாம் எடுக்கக்கூடாது இல்லையா? அளவா சாப்பிடலாம். பழம் சாப்பிடலாம். ஓகே ஓகே. அதுதான், ஏன்னா என்னோட வயசு 61. இது ஃபாஸ்டிங் இருக்க வேண்டாம்னு அதே சொல்லிட்டு இருக்காங்க. நான் இருக்கிறேன் உங்களுக்கு என்ன.
எல்லா டாக்டர்ஸும் அதை மட்டும் சொல்லிட்டே இருக்காங்க, ஃபாஸ்டிங் எல்லாம் இருக்க வேண்டாம்னு. எனக்கு கொஞ்சம் அதாவது எதுவுமே அப்சர்வ் ஆக மாட்டேங்குது, ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது கிடையாது, நீங்க ஃபாஸ்டிங் இருங்க, எல்லாத்தையும் தூண்டி விடும், உடம்புல இருக்கிற அத்தனை சக்தியும் தூண்டி விடும். ஏன்னா எனக்கு அது நேத்து ஃபாஸ்டிங் இருந்தது, நேத்து கொஞ்சம் ஏகாதசி கொஞ்சம் காலையில இருந்து மத்தியானம் 3-4 மணி வரைக்கும், அப்புறம் பழம் எடுத்துட்டேன், சாப்பிடாம இருந்தது. ஏதோ இந்த நர்வ்ஸ் கொஞ்சம் அந்த காதெல்லாம் வந்து வலிக்கிற மாதிரி இருக்கு, அதனால தான் நான் இல்ல கேட்டேன் நான். வலிக்காது, பசி வரும், வயிறு எரியும், ஒருத்தருக்கு படபடப்பா வரும், ஒரு சிலருக்கு தலைவலி வரும், ஒரு சிலருக்கு ஸ்வெட்டிங் வரும். தண்ணி குடிச்சிட்டா சரியாயிக்கும். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, நன்றி ஐயா. அதே மாதிரி தவம் பண்ணச்ச கொஞ்சம் உடம்பு குளிரா உட்கார்றேன், ஆனா உடம்பு ரொம்ப சூடாயிடுது, அப்படியே உட்காரும் போதே ஒரு ஹீட் தாங்க முடியல ஐயா, என்ன ஐயா பண்றது? நாடி சுத்தி பண்ணுங்க மறுபடியும். ஃபர்ஸ்ட் நாடி சுத்தி பண்ணிட்டு உட்கார்றேன். மறுபடியும் நாடி இது வந்தா நாடி சுத்தி பண்ணா டெம்பரேச்சர் கண்டிப்பா கீழே வரணும். ஓகே. அந்த வெளியே இருக்கிற காத்து உள்ள போய் வெளியே வரும்போது அந்த வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணுது. சரிங்க, சரி, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஸ்பீச் அருமையா இருந்தது, திருப்பி கேட்கணும் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி ஐயா. கேள்வி கேட்க வேற யாரும் இல்ல, நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? முடிச்சுக்கலாமா? வாழ்க வளமுடன். மிகவும் அருமையா, நன்றியா. உங்களுக்கு தான் நன்றி சொல்ல, நிறைய விளக்கங்கள் நாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் சக்கராஸ்ல பத்தி. ஏன்னா நாங்க புக்ல படிச்சதை விட நெட்ல பார்த்ததை விட இன்னைக்கு நீங்க நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க. அதை வச்சு நம்ம அந்த 9 மையம் தவம் பண்ணாலே போதும். யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க, சாம்சங். சாம்சங் உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேர் சொல்லிட்டு பேசலாம். சாம்சங் சிவகாமி நீங்களும் பேசலாம், யாராவது ஒருத்தர் அன்மிட் பண்ணுங்க. சிவகாமி உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாமா? இவர் சாம்சங் வந்துட்டாரு. சாம்சங் வந்துட்டாரு. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா ஐயா, முதல்ல ஆரம்பத்துல கூட கொஞ்சம் குரு அம்மா சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்பீச் கம்மியா தான் இருந்தது. எனக்கும் அதே மாதிரிதான் ஒரு 1/2 hour கிட்ட அப்படிதான் போச்சு. எனக்கு கூட அப்படிதான் இருந்தது அந்த ப்ராப்ளம். ஏமா நான் சொன்னேன், இடையில ஏதாவது இருந்தா எங்க கூட சொல்லுங்கன்னு நான் திரும்ப எத்தனையோ தடவை திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் அம்மா சொன்ன பிற்பாடுதான் எனக்கும் அதே ப்ராப்ளம் வந்தது. அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஜூமுக்கு வந்தேன், கரெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஆஃப் பண்ணி மறுபடியும் ஜூம் ஆலியார் போட்டு வந்தேன் நானு. உங்களுக்கு தான் அந்த பக்கம் நெட்ல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கு. ஆமா இருக்கலாம்மா, இருக்கலாம். நன்றிங்க ஐயா. ஐயா எனக்கு இப்போ மூட்டு வலின்னு ஏற்கனவே முன்ன கூட நீங்க வந்தீங்க ஐயா ஜூம்ல, நான் கேட்டேன். ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, ஐயா இன்னைக்கு அந்த மையத்தினுடைய சிறப்புகளை அதை சொல்லி ஆகணும் ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா, மிக மிக சிறப்பு ஐயா. நல்லா இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், அதுவும் டாக்டர் என்ற மூலமாக உங்க மூலமாக தெரிஞ்சுக்கிறது இன்னும் ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்க ஐயா. அதுக்கப்புறம் இந்த மூட்டு வலின்றது நீங்க சொன்னீங்க, நீங்க கொஞ்சம் எண்ணெய் ஆயில் இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் எனக்கு யாரும் இல்லைனாலும் அதுக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் நான் போற அளவுக்கு இல்லை, நான் தனிப்பட்டு இருக்கேன். ஸோ அது இப்போ பாத சிகிச்சைன்னா சொல்றாங்க ஐயா, ஆயில் தடவலாம் ஆயுர்வேதிக்ல அப்படின்லாம் சொல்றாங்க ஐயா. எலும்பு ஆப்ரேஷன்லாம் அதெல்லாம் தேய்மானம் வேணாம், தேய்ந்தெல்லாம் இருக்காது அப்படின்லாம் சொல்றாங்க ஐயா. பாத சிகிச்சை பண்ணாலும் அதுக்கு ஓகே ஆகும்லாம் சொல்றாங்க ஐயா. அது எப்படிங்க ஐயா? ஒரு எக்ஸ்ரே எடுத்தீங்கனாலே தேஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஆமா தேஞ்சிருக்குங்க ஐயா. தேஞ்சிருந்ததுன்னா ரொம்ப வலி தாங்க முடியாத வலியா இருந்தா இப்ப ஆபரேஷன் ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு, பண்ணிட்டு நல்லா இருக்கலாம். நடக்கிறேன் ஐயா, எல்லாமே நடக்கிறேன் ஐயா. ஆனா கொஞ்சம் பெயின் தான் இருக்குது தவிர நல்லாவே மன்றத்துக்கு போற வர ஒண்ணு வலி இருக்கு. அப்ப வேண்டாம். ஆனா ரொம்ப வலின்னா ஆபரேட் பண்ணீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவர் ஒரு 100 kg இருக்கும் அவர் வெயிட். அவரு இப்ப ஆபரேஷன் பண்ணிட்டு நல்லா இருக்காரு. ஓகே ஓகே, நன்றிங்க ஐயா. அவரு டாக்டர் தான், அவருக்கு 80 வயசு ஆகுது. நீங்க எந்த ஊர்மா? சென்னைங்க ஐயா, எனக்கு 66 ஆகுது ஏஜ் எனக்கு. இல்ல நான் சொல்ற டாக்டர் மேட்டுப்பாளையத்துல இருக்காரு, அவர் இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓ சரிங்க ஐயா. 80 வயசு அவருக்கு இப்போ பண்ணிட்டு 78 வயசுல பண்ணிட்டாரு. பரவாயில்லைங்க ஐயா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அதுதான் அந்த பாத சிகிச்சைன்னு சொல்றாங்களே, அது மாதிரி போகலாமா என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியலங்க ஐயா.
எனக்கு அதை ம் பத்தி தெரியாது. ஏன்னா ம் முடி நரைச்சு போச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நன்றி உள்ள நன்றியா. எலும்பு தேஞ்சு போயிடுச்சுன்னா அது ஆமா மறுபடியும் அது வயசாக ஆக தேயும். ஆமா அதனால இந்த குதிரைக்கு மாட்டுக்கெல்லாம் லாடம் அடிக்கிற மாதிரி தான் இது. ஆமா ஆமா ஆமா. நன்றி உள்ள நன்றி லாடம் நன்றி. அடிச்சிருவான். நன்றிங்க நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. வாழ்க. வாழ்க. ஆ நன்றி. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சிவகாமி, நீங்க பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு என்னங்க பண்றது? உங்க வெயிட் என்னமா? வெயிட் வந்து எனக்கு ஒரு 70 இருக்கும். 70. ஹைட்டு? ஹைட்டு 5 பாயிண்ட் அப்படிதான் இருக்கும் சார். எக்ஸாக்டா தெரியல. அதான் உங்களுக்கு வெயிட் ஜாஸ்தி இருக்கு. வெயிட்ட குறைங்கம்மா, கொலஸ்ட்ரால் இறங்கிடும். ஓ, வெயிட்டை குறைச்சணுங்களா? ஆமா, அது ரொம்ப கஷ்டம். வெயிட்ட குறைக்கிறதுன்னு ஈஸியா நாங்க சொல்லிடுறோம். அது கஷ்டமான வேலை. கொலஸ்ட்ரால் குறைனா கொழுப்பு சம்பந்தமான விஷயங்களை தவிர்க்கணும். கொலஸ்ட்ராலுக்குன்னு தனியா கொஞ்சம் மாத்திரை இருக்கு. இப்ப உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு வந்து இப்போ 50 ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அந்த கொலஸ்ட்ராலுக்கு இருக்கிற மாத்திரை, அப்புறம் பிளட் தின்னர் அப்படின்னு சொல்லுவோம், ஈகோஸ்பிரின் இல்லைன்னா குளோபிடகரால், அது ரெண்டும் இப்போ ஃபாரின்ல எல்லாம் 50 வயசு ஆனாலே அந்த பிபிக்கு கொலஸ்ட்ராலுக்கு இருக்கிற மாத்திரை எல்லாம் ஒருத்தருக்கு பில் அப்படின்னு போட்டு கொடுத்துட்றாங்க, டானிக் மாத்திரை மாதிரி. அதனால நீங்க உங்க டாக்டர் கேட்டு ஒரு டேப்லெட் போட்டுடலாம். ஓகேங்க சார். எதிர்காலத்தில் நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணிடும். அப்படிங்களா? ஆமா. ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி அம்மா. அடுத்த அன்பராக லீலா வினோதன். ப்ரொஃபசர், நீங்க பேசலாம் ஐயா. நீங்க தான் போன தடவை சொன்னீங்களா அந்த ஐயாவுக்கு இந்த இதை பத்தி எல்லாம் சொல்லணும்ட்டு. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப ஐயா உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். வாழ்க வளமுடன். உங்களதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இந்த மூலாதாரத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்கள் கையில் தனியாக பேசணும் ஐயா. ஏன்னா இது என்னுடைய இது ஓவர் ஃபோன் இப்போ ஜூம் எல்லாம் பேசுறது வந்து இட் வில் பி வெரி டிஃபிகல்ட்டு. உங்கள் நீங்க நம்பர் நைட் நோட் 10 பண்ணி. மணிக்கு என் கூட பேசலாம். அதான் 98 427 இல்ல 428. 10 மணி, நைட் 10 மணி. இல்லை சார், உங்கள் நம்பர் கேட்குறேன் சார். நம்பர் இப்போ நம்பர் கொடுத்துருங்க, வந்து நான் எழுதிக்கிறேன். 98 427 428 427. இல்ல 42827. 27. ஓ 27. 4 இல்லை, 42827. நான் கால் பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச வேண்டியது இருக்கு. நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இட் வில் பி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், போர் அடிச்சிடும், எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். நான் தனியாக உங்களுக்கு கால் பண்ணுறேன். வாழ்க வளமுடன். ஓகே, வாழ்க வளமுடன்யா, மிக்க நன்றியா. அடுத்த அன்பராக புவனேஸ்வரி அம்மா திருப்ப வந்திருக்காங்க. என்னன்னு கேளுங்கம்மா. புவனேஸ்வரி அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு. ஐயா வாழ்க வளமுடன். வெயிட் ஏறணும்னா கூட ஏதாச்சும் இருக்காங்க ஐயா? எங்க பொண்ணுக்கு வந்து 24 இயர்ஸ், ஆனா வெயிட் வந்து 34 kgs தான் இருக்கு. வெயிட் ஏறணும், இன்க்ரீஸ் ஆகணும்னா ஏதாச்சும் இருக்கா? நல்லா சாப்பிடறது கொடுக்கணும். ஆனா அந்த பொண்ணுக்கு சாப்பிட மாட்டாங்க. ஆமா, ஹை புரோட்டீன் டயட் கொடுக்கணும். ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆனா உடம்பு வந்துருமா. அதே மாதிரிதான் எனக்கும் சொன்னாங்க ஐயா. நானும் ரொம்ப வெயிட் கம்மி தான், ஆனா ஒன்னும் வரலைங்க ஐயா. ஈவன் பிரெக்னன்சி டைம்ல கூட 1/2 kg கூட நான் ஏறல. அதனால டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அதே வித்து உங்க மாதிரியே அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப கல்யாணத்துக்கு பாக்குறோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெயிட்டே இல்ல, சுத்தமா வெயிட் இல்ல. இல்ல நீங்க டாக்டர் பாத்தீங்கன்னாக்க அனபாலிக் ஸ்டீராய்டு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு, அது கொடுக்கலாம். வித் ஹை புரோட்டீன் டயட் கொடுக்கணும். உங்களது ஹாஸ்பிட்டல் எங்க ஐயா? எந்த ஊர்ல இருக்கீங்க ஐயா நீங்க? நான் ஹோசூர்மா. ஹொசூர். ஓகே ஓகே. நீங்க எந்த ஊரு? சென்னை. சென்னை. ஓகே ஓகே. நீங்க அங்க கேட்கலாமா, யாராவது உங்க பதில் உங்க ஃபேமிலி டாக்டர் மீட் பண்ணா அவர் சொல்லுவாரு, இல்லைன்னா வேற யாருக்காவது டைரக்ட் பண்ணுவாரு. சரிங்க ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி ஐயா. நிறைவு பண்ணிக்கலாமா? நிறைவு பண்ணிக்கலாமா?
வாழ்க ரொம்ப வளமுடன், நன்றிங்க. வாழ்க வாழ்க வளமுடன். நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்க பிடிச்சதியா. மிக்க நன்றியா. எல்லாருக்கும் பயனுள்ள தகவல் கிடைச்சது. வாழ்க வளமுடன்யா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே